பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்ற முழு தலைகளை தாழ்த்தி ஜெபம் பண்ணுவோம். பரிசுத்தமுள்ள நல்லதவனே, ஜீவனுள்ள பிதாவே, ஸ்தோத்திரம். கிருபை இறக்க நிறைந்த நல்ல தகப்பனே, இந்த மனமகிழ்ச்சியான ஆண்டவரே, இந்த நல்ல கர்த்தாவே ஸ்தோத்திரம். காலை வேலைக்காய் நன்றி செலுத்துகிறோம். காலை தோறும் இது கிருபைகள் புதிதாக இருக்கிறபடியா நன்றி அப்பா. நாம் நிர்மலமாக இருக்கிற கர்த்தருடைய கிருபையே இவருடைய இறக்கங்களுக்கு முடியவில்லை. இவள் காலை தோறும் புதியவளாக இருக்கணும் சந்தபடியாகும். மட்டுமாய் ஊழியர்கள், எங்கள் குடும்பத்து பிள்ளைகள் சந்ததிகள், விசுவாச குடும்பத்து பிள்ளைகள் சந்ததிகள் யாவரையும் ஆண்டவரே உடைய நாமம் தரிக்கப்பட்ட யாவரையும் ஆண்டவரை நிர்மலமாகாதபடிக்கு காத்து வந்தது நம்முடைய மகாபிரதான கிருபை ஆண்டவரை. அதற்காய் கோடி ஸ்தோத்திரங்களை, கோடி நன்றிகளை ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே. இந்த ஆராதனை ஒவ்வொரு பதியும் ஆசிரியத்தை தாருங்க. பாடல் பதி ஆசிரியத்து தந்ததுக்காய் ஸ்தோத்திரம், ஆராதனை ஆசிரியத்து தந்ததுக்காய் ஸ்தோத்திரம், வேதவாசிப்பதியை ஆசிரியத்து தந்ததுக்காய் சோத்திரம், காணிக்கப்பதியை ஆசிரியத்து தந்ததுக்காய் சோத்திரம், செவப்பதியை ஆசிரியத்து தந்ததுக்காய் சோத்திரம். இந்த செய்திப்பதியை கர்த்தர் நீர் ஆசிரியத்தை தரும்படியாக செபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே உம்முடைய கரம் கூட இருந்து தொடர்ந்து வழி நடத்தட்டும். எல்லா இடையூறுகள் தடைகள் எல்லாம் நீக்க போடுங்க. நல்லா விழித்திருந்து கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்க ஆண்டவரே சோத்திர. தேவ பிரசனம், தேவ மகிமை, அல்லேலூயா, தேவனுடைய நடத்துதல் ஆளுகை எங்கள் மத்தியிலே உண்டாக முடியாது செபிக்கிறோம். கர்த்தாவை சோத்தரிக்கிறோம். ஆண்டவரே தடைப்பட்டவர்களை கொண்டு வாங்க. ஆண்டவரே ரெண்டாவது ஆராதனைக்கு வர வருகிறவர்களை ஆண்டவரே தடையில் நீக்க குடும்பமாய் கொண்டு வாங்கய்யா. சோத்திர. புதிய ஆத்மாக்களோடு கூட ஆராதிக்க முடியான அந்த உணர்வை கொடுங்க ஆண்டவரே. ஆத்மா பாரமுடையவர்களாய் சபையாரை மாற்றுங்க, விசுவாசிகளை மாற்றுங்க ஆண்டவரை. சோத்தரிக்கிறோம் ஆண்டவரை. கர்த்தருடைய கரம் கூட இருந்து வழி நடத்தட்டும் ஆண்டவரை. அடியனை மறைத்து நீர் வெளிப்படும், என்னோடு பேசும், எங்களோடு பேசும், உடைய ஜனத்தோடு பேசும். நீர் பேசுகிற தேவனாக இருக்கிறதுக்காக நன்றி சொல்லுகிறோம். ஜெபங்களும் பதில்தாரும் இரட்சகர் இயேசு நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஸ்தோத்திரம். இந்த நாளில் ஒரு நல்ல தலைப்பில் கர்த்தருடைய வார்த்தை தியானிக்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து முதற் பேரானவர். ஹல்லேலூயா. முதற் பேரானவர் என்ற போது எதிலெல்லாம் அவர் முதற் பேரானவர் என்று வேதம் அடையாளம் கட்டுகிறது என்று நாம் இப்போ அறிந்து கர்த்தர் ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இந்த செய்திக்காக கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். பிதாவுக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து குமாரனாக இருக்கிறார். ஸ்தோத்திரம். ஆதாம் பாருங்க, சிருஷ்டிக்கப்பட்டவனை தவிர குமாரன் கிடையாது. ஆனால் நமக்கு என்ன பாக்கியத்தை கொடுத்துருக்காருன்னா, சோத்திரம், பிதாவுக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சோத்திரம் குமாரன். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கு நாம் குமாரர்கள், குமாரத்திகள். அல்லேலூயா. அப்படி நாமத்தின் விசுவாசம் உள்ளவர்களாக ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படிக்கு அதிகாரம் கொடுத்தார். அதே இது வேலையில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கு மட்டும் நாம் சோத்திரம் குமாரர் குமாரத்திகள் அல்ல, பிதாவுக்குமே நாம் குமாரர் குமாரத்திகள் என்று வேதம் சொல்கிறது. ஹல்லேலூயா. பெரிய பாக்கியம். இந்த உறவு முறைகள் யார்கிட்ட இல்லை, இஸ்ரவேலர்களுக்கு கிடையாது. இந்த புதிய ஏற்பாடு சபையாகிய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் மூலமாக ஸ்தாபிக்கப்பட்ட, கர்த்தர் வெளியேறப்பட்ட இரத்தத்தினாலே மீட்கப்பட்டவர்களாகிய நமக்குத்தான் இந்த பாக்கியத்தை கர்த்தர் கொடுத்துருக்கிறார். ஹல்லேலூயா. இப்போ எவ்வளோ நாம் நன்றி உள்ளவர்களாக இருக்கணும். கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். ஆகவே இஸ்ரவேலரை காட்டிலும் அவர்கள் என் ஆபிரகாமின் சந்ததியார், என் ஜனம் என்று அவர் சொல்லியிருந்தாலும் அவர்களிலும் மேலான நம்மால் அன்றி அவங்க என்ன செய்ய முடியாதான், மேன்மையான காரியங்களை பெற்றுக்கொள்ள முடியாது என்று வேதம் சொல்கிறது. நம் மூலமாக தான் அவர்கள் பெற்றுக்கொள்ள முடியும். சோத்திரம். புதிய ஏற்பாடு சபைக்கு அடுத்து தான் அவர்களை தேவன் அந்த வைக்கிறார். பரலோகத்தில் கூட பாருங்கள், சோத்திரம், சீயோன், இப்போ தேவன் இருக்கிற இடம் புதிய எருசலேம் புதிய ஏற்பாடு சபைக்குரியது. அதுக்கு பிற்பாடு புதிய வானம் என்கிற பகுதி பழைய ஏற்பாடு சோத்திரம். பரலோகத்தில் அது ஒரு பகுதி. கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். அங்கே பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் இளைப்பார்கள், அதாவது அங்கே இருப்பார்கள். இப்பொழுது எல்லாரும் சோத்திரம் வேதத்தில் வாசிக்கிறோம், இளைப்பாறுதல் ஸ்தலத்தில் பழைய ஏற்பாடு பரிசுத்தவான்களும் அவர்களுக்குரிய இளைப்பாறுதல் ஸ்தலத்தில் பரதேசில் இளைப்பாறுகிறார்கள். கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். அப்போது புதிய ஏற்பாடு பரிசுத்தவான்களும் அவர்களுக்குரிய அந்த பரதேச பகுதியில் அவர்கள் இளைப்பார்கள் என்று இறந்தவர்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். பாருங்கள், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சோத்திரம் 2500 வருஷங்களுக்கு முன்பாகவே வேதம் சொல்லிருச்சு, பிதாவுக்கு ஒரு முதற்பேரானவராக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இருக்கிறார். அவர் 2500 வருஷத்துக்கு முன்பாக உள்ளவர் அல்ல. அவர் என்றென்றைக்கும் சோத்திரம் தேவனுடைய திட்டத்தின்படி இரட்சகராக, உலக இரட்சகராக கர்த்தர் முன்குறிக்கப்பட்டவர். இந்த பூமிக்கு வந்து மனுக்குலத்தை ரட்சிக்க தன்னை பாடுகளுக்கு உட்படுத்தி பாடுபட்டு இரத்தம் சிந்தி மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்த இரட்சகர். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். சரி, சில வசனங்களை வாசிங்க.
ஏசியா 7:14, ஏசியா 9:6, யோவான் 1:14. ஏசியா 7:14. ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார். என்ன அடையாளம்? இதோ ஒரு கன்னிகை, கர்ப்பவதிய கன்னிகை என்று சொன்னால் கர்த்தர் சகோதரம் உண்டாகட்டும். அதாவது கல்யாணம் நிச்சயம் பண்ணப்பட்டிருந்தாலும் மரியாளுக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை. சோத்திரம் கல்யாணம் ஆகி இப்போ புருஷனோடு கூட சோத்திரம் அவர்கள் சேர்ந்து இருக்கல. சோத்திரம் கன்னிகை கர்ப்பவதியானார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே தான் யோசேப்பு ரகசியமாக அந்த கன்னிமரியாளை தள்ளிவிட நினைத்தார். ஆனால் தேவதூதன் சொன்னார், நீ தள்ளிவிடாதே, அந்த சகோதரிக்குள்ளாக உற்பத்தியாக இருக்கிறது தேவனாலே உண்டானது. அல்லேலூயா. தேவனுடைய வல்லமையினாலே பரிசுத்த இயேசு பிறக்க போகிறார். அல்லேலூயா. ஆமாம், பரிசுத்த இயேசுவாக இருந்ததுனால தான் அவருடைய ரத்தம் தான் சகல பாவங்களை நீக்கி நம்மை பரிசுத்தப்படுத்த முடிந்தது. அல்லது எந்த ஊழியக்காரருடைய ரத்தமோ, எந்த மனுஷனுடைய ரத்தமோ, உலக தலைவர்களுடைய ரத்தமோ ஒரு மனுஷனுடைய பாவங்களை கழுவவே முடியாது. அல்லேலூயா. பாவம் உள்ள மனுஷனுடைய ரத்தம் ஆதாமின் சந்ததியில் வந்த எல்லாரும் சோத்திரம். ஆனால் இயேசு கிறிஸ்து ஆதாமின் சந்ததியில் வந்தவர் அல்ல. அல்லேலூயா. சரி, புரியுதா? அதில் ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார். கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாள். இம்மானுவேல் என்றால் என்ன அர்த்தம்? தேவன் நம்மோடு இருக்கிறார். சோத்திரம். அதான் இம்மானுவேல் ஜெப விடன்னு வைப்பாங்க. இந்த இம்மானுவேல்ன்றதுல தான் இயேசு நம்மோடு என்ற பேர் வந்தது. தேவன் நம்மோடு அல்லது இயேசு நம்மோடு என்ற ஒரு காரியங்கள். சரி, கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஏசாயா 9:6 வாசிங்க. வல்லமையுள்ள தேவன் கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார். 2000 வருஷத்துக்கு முன்னாடி நமக்கு ஒரு பாலகன் பிறந்தாரா? ஆனால் ஏசியா தீர்க்கதரிசி புத்தகத்தில் சொல்லும்போது 700 வருஷத்துக்கு முன்னாடி ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கு முன்பாக வந்த தீர்க்கதரிசியாகிய ஏசியா சொல்கிறாரு, அவர் பிறக்க போகிறாருன்னு சொல்லாமல் பிறந்துட்டாருன்னு சொல்கிறார். அல்லேலூயா. அப்போ என்னென்றைக்கு அவர் இருக்கிறவருங்க. இயேசுவை குறித்து என்ன சொல்லுவாங்க, சில மாற்று மதத்தார் ரொம்ப கவனிக்கணும் இந்த விஷயத்தில். பார்த்தீங்கன்னா அவருடைய மகன் தான் சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் தெய்வம்னு சொல்லப்படலை, அப்படி இப்படின்னு போட்டு குழப்புவாங்க. நீங்கள் அப்படிப்பட்ட ஆளுகிட்ட சிக்கக்கூடாதீங்க. யாருன்னு உங்களுக்கு தெரியும், ரொம்ப கவனமாக இருக்கணும். எங்களுக்கு தெரியும், பைபிள் தெரியும், சத்தியம் தெரியும். எங்களுக்கு யாரும் குழப்ப முடியாது, குழப்ப வேண்டாம். நீங்கள் போயிரு சாமி, நீ போயிரியா அப்படின்னு துரத்தி விட்டுறணும் அப்படிப்பட்ட ஆளுகளை. சொல்கிறீங்களா? ஆமாம், அன்பா சொன்னால் கேட்க மாட்டாங்க. ரொம்ப கேள்வியெல்லாம் கிராஸ் கேள்வியெல்லாம் கேட்டு தான் நிறைய பேரை மடக்கி ஏமாற்றி வச்சுருக்கானுங்க. அதனால் கவனமாக இருங்க. நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். அவருங்க கர்த்தத்துவம் உடையவர். அதனால தான் கர்த்தர் என்று அவர் அழைக்கப்பட்டார். அவர் நாமம் என்னது? அதிசயமானவர். அல்லேலூயா. சோத்திரம். மனவா கிட்ட சோதரம் உடைய நாமம் என்ன? மனவா. கர்த்தருடைய தூதனானவர் ஆகிய ஆண்டவராக இயேசு இடத்துல மனவா. மனவா யாருடைய தகப்பன்? யார்? சிம்சோன் தான். சிம்சோனுடைய தகப்பன். சோத்திரம். வேதத்தை வாசித்தீங்கன்னா டக்குன்னு தெரியும், யாருன்னு தெரியணும். சோத்திரம். அப்போ ஆண்டவரே உடைய நாமத்தை நீங்கள் உங்களுடைய நாமம் என்ன அப்படின்னு சொன்னால் அதிசயம்னு சொல்லிட்டு போயிட்டார். அதான் அவருடைய நாமம் அதிசயமானவர். அல்லேலூயா. ஆமாம், சோத்திரம். அதை குறித்து தான் ஏசியா நல்லா தெளிவாக சொல்கிறார். அவர் நாமம் அதிசயமானவர் மட்டும் இல்லை, அவர் நாமம் முதல்ல அதிசயமானவர். ஆலோசனை அதிசயமான தேவர். அதிசயமானவர் தான் அதிசயங்களை நம்முடைய வாழ்க்கையில் செய்ய வல்லவர். அல்லேலூயா. அற்புதமானவர் என்று அவருக்கு பேர் உண்டு. அதனால தான் அற்புதங்களை பல செய்திருந்தார். அவருடைய ஊழியம் செய்த நாட்களில் இன்றைக்கும் அவருடைய நாமத்தினாலே அற்புதம் நடக்கிறது. அல்லேலூயா. சரி, அவர் நாமம் அதிசயமானவர். 2 ஆலோசனை கர்த்தர். நல்ல ஆலோசனை கொடுக்குற கர்த்தர். அதனால தான் ஆண்டவரிடத்தில் ஜெபத்தில் ஆலோசனை கேட்கணும். அல்லேலூயா. ஆமாம், ஏதாவது ஒரு காரியம்னா டக்குன்னு போய் அந்த அண்ணன்கிட்ட கேட்கவா, இந்த அக்காட்ட கேட்கவான்னு ஓடக்கூடாது. கர்த்தர் சோதரம் உண்டாகட்டும். ஆண்டவருக்கு மேலே எந்த ஒரு ஆலோசனைக்காரர்கள் உங்களுக்கு தேவன் கொடுத்த முதல் சோத்திரம். முதல்ல யார்கிட்ட ஆலோசனை கேட்கணும்னா ஊழியர்கிட்ட கூட இல்லை. யார்கிட்ட தான் ஆலோசனை கேட்கணும்? கர்த்தரிடத்தில் ஆலோசனை கேட்கணும். அடுத்து ஊழியக்காரங்கிட்ட உங்களோட காரியங்களை கேட்கலாம், சொல்லலாம். அப்போ ஜபத்தோட சில ஆலோசனைகளை கொடுப்பாங்க. சோத்திரம். உலகத்தார் தான் என்ன செய்வாங்க? ஆமாம், சோத்திரம். அவங்கள்ட்ட போனால் நல்ல ஐடியா கொடுப்பாங்க.
ஆலோசனைன்னு சொல்ல தெரியாது, சொல்ல மாட்டாங்க. நல்ல ஐடியா கொடுப்பாங்க, இப்படி செய்யலாம் அப்படி செய்யலாம்னு. நிறையா ஃபெயிலியர் ஆகி போகிறோம். அல்லேலூயா. மனுஷருடைய ஆலோசனை எல்லாம் கேட்டோம்னா அதில் சார் ஒரு சில அனுபவத்தில் ஒரு சில காரியங்கள் சிலருக்கு வந்து கைகூடி வரலாம். அதுக்காண்டி முழுக்க முழுக்க தப்பாயிடும் நான் சொல்ல வரல. ஆனால் சோத்திரம் ஆண்டவர்கிட்ட போய் ஆலோசனை கேட்டால் ஒன்றும் ஃபெயிலியர் ஆகாது. நம்புறீங்களா? அல்லேலூயா. ஆமாம், சோத்திரம். நான் உறுதியாக சொல்ல முடியும். ஆண்டவர்கிட்ட நம்ம ஆலோசனை கேட்டு ஆண்டவர் சோத்திரம் இதில் ஒரு பாதி நிறைவேறிச்சு, பாதி ஆலோசனை நிறைவேறல, அப்படி சொல்லத்தக்கதா இல்லை. 99% கூட இல்லை, 100% நிறைவேறும். அல்லேலூயா. அவர் ஆலோசனை கர்த்தா. அடுத்து என்னது? அவர் வல்லமையுள்ள இவரை போன்ற ஒரு வல்லமையுள்ள தெய்வம் ஒருவரும் இல்லை. அல்லேலூயா. ஆஹா, சோத்திரம். அடுத்து சொல்லப்பட்டிருக்கு நித்திய சோத்திரம், நித்திய பிதா. அப்போ பிதா ஒருத்தர் இருக்கிறாரு. இவர் ஒரு பிதானா எல்லாம் சோத்திரம். ஒரே தேவன் 3 ஆழ்த்துவத்தில் அவர் வெளிப்படுகிற காரியங்களை இங்கே பார்க்கிறோம். அல்லேலூயா. அடுத்து சமாதான பிறப்பு. இவரை போல் ஒரு குடும்பத்தில் ஒரு சமாதானத்தை கொண்டு வர முடியாது. இவரை போல் குடும்ப சபையில் சமாதானத்தை கொண்டு வர முடியாது. கர்த்தர் சோத்திரம். சமாதானத்தை உண்டாக்குறது கர்த்தர். பிரிவினை உண்டாக்குறது, சபையை உடைக்கிறது பிசாசுக்கு இடம் கொடுக்குறவங்க. அல்லேலூயா. இதை எப்போதுமே மனசில் வச்சுக்கொள்ளணும். அல்லேலூயா. சமாதானத்தை உண்டாக்குற, அதை செதறடிக்கிறவன் வேதத்தில் இருக்குது. செதறடிக்கிற பிசாசுக்கு ஒரு நாள் நம்ம இடம் கொடுக்காதபடிக்கு கவனமாக இருப்போமாக. அல்லேலூயா. வஞ்சகமாக வந்து யாரை ஏமாத்தினா? ஆமாம், சோத்திரம். ஏவாளை ஏமாற்றி சோத்திரம். ஆதாமை ஏமாற்ற முடியாதுன்னு அவனுக்கு தெரியும். சோத்திரம். அதனால் மனைவியை ஏமாத்தினா புருஷன் விழுந்து போவான்னு அவனுக்கு தெரியும். இந்த திட்டம் பழிச்சிருச்சு. அல்லேலூயா. ஆமாம், கர்த்தர் சோத்திரம் உண்டாட்டும். ஏமாந்துடாதீங்க சகோதரிகளே, கவனமாக இருக்கணும். அல்லேலூயா. முதல்ல பிடிக்க வர்றது உங்களை தான் பிடிப்பான். சபையை உடைக்கிறது நிறைய இடங்களில் பாருங்கள். ஆமாம், சகோதரிமார்கள் தான் பிடிச்சி உடைக்கிறான். அப்போது ஒரு சில சகோதரர்களும் அதில் சிக்கிக்கொள்கிறவங்க இருக்கிறாங்க. நிறைய இடங்களில் இதான் நடக்குது. சோத்திரம். சத்தியத்தை நான் சொல்கிறேன். சோத்திரம். சமாதான பிரபு. இவரை போல சமாதானம் பண்ணுகிறவர் ஒருவருமே இல்லை. அல்லேலூயா. இப்படி சமாதானம் பண்ணுகிற கர்த்தரை பிடிச்சி கொள்ளணும் நம்ம. கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். ஆகவே கர்த்தர் சோத்திரம். அதே வேளையில் நான் இன்னைக்கு சொல்கிறது உண்டு, உலகத்திலும் சில உலகப்புறமான சில நீதிமான்களாக காணப்படுகிற நல்லவர்களும் உண்டு, இல்லை என்பதே நான் மறுக்கவில்லை. ஆனால் மெஜாரிட்டி எப்படி அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும். சரி, ரைட்டாக இருக்கட்டும். அடுத்து யோவான் 1:14 வாசிங்க. யோவான் 1:14. அந்த வார்த்தை என்ன செய்யுது? மாம்சமாகி. ஆமாம், ஆண்டவர் மாம்சமாக பிறந்தார். பார்த்தீங்களா? வார்த்தையாக இருந்தவர் எப்படி பிறந்தார்? நல்லா சொல்லணும். இதை நல்லா புரிஞ்சுக்கொள்ளணும். அவருக்கு பேரே வார்த்தையானவர். வெளிப்படுத்தல் விசேஷத்தில் இருக்குது. வார்த்தையாய் சோத்திரம் நித்தியத்தில் இருந்தவர் அது மாம்சமாகி மனிதகுமாரனாகின்னு அர்த்தம். மாம்சமாகி என்ன செஞ்சார்? மாம்சமாகி கிருபையினாலும் இருக்கா? ஏன் சொன்னியாப்பா? நீ சொன்னியா? தொண்டை கட்டிக்கிச்சோ? அதான் எனக்கு இந்த கிருபைன்ற வார்த்தை வரல. சொன்னதாக சோத்திரம். கிருபையினாலும் கொஞ்சம் சத்தமாக பேசணும். சரி. கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய், கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். நீதிமொழியில் வாசிக்கிறோம், கிருபையும் சத்தியமும் கிருபையினாலும் சத்தியத்தினாலும் பாவம் நிவர்த்தியாகும். இவரால் மட்டும்தான் பாவம் நிவர்த்தி ஆகும். அல்லேலூயா. ஆமாம், சோத்திரம். வேற எந்த விதத்திலும் பாவம், எந்த மனுஷனுடைய பாவமும் போகாது. கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். ஆமாம், எத்தனை நாட்கள் ஒரு நோன்பு இருந்தாலும் உபவாசம்னு சொல்கிறாங்க. நம்ம உபவாசம்னு சொல்கிறோம். 40 நாள் சோத்திரம் உபவாசம். ஐயப்பா எடுத்தார். மோசே 40 நாள் உபவாசம் எடுத்து ஜெபித்தாங்க. இதெல்லாம் நல்லது தான். ஆனால் அதனால் ஒரு மனுஷனுடைய பாவம் போகாது. சில பேர் என்ன சொல்கிறாங்க, எவ்வளோ பாவம் செஞ்சிட்டாலும் சோத்திரம் என்ன கொடுத்தா, தர்மம் கொடுத்துட்டா எல்லா பாவமும் போயிடுமையா? இப்படியா போகும்? சோத்திரம். அப்போ அதனால தான் இன்றைக்கி பாவம் பெருகிக்கிட்டே போகிறது. காரணம்னா இப்படி ஒரு தப்பான எண்ணங்கள் இருக்கிறது. என்ன இருக்குது? எவ்வளோ பாவம் செஞ்சாலும் குறிப்பிட்ட காலத்தில் ஏதோ ஒரு மாதத்தில் என்னது, ஆமாம், தர்மம் பண்ணிட்டா தாம் செஞ்ச அக்கிரமம் பாவமெல்லாம் மன்னிக்கப்படுதுன்னு சொல்லி தப்பாக நினைக்கிறாங்க வேறு இடத்துல. சொல்ல புரியுதா உங்களுக்கு? ஒரு நாளும் போதா. கிருபையினாலும் சத்தியத்தினால் நிறைந்தவராகிய இயேசு கிறிஸ்துனால் மட்டும்தான், அவருடைய இரத்தத்தினால் மட்டும்தான் நம்முடைய பாவங்கள் முற்றிலுமாய் கழுவப்பட்டு பரிசுத்தமாக்கப்படும். அல்லேலூயா.
நமக்காக அந்த பாவ பரிகாரியாய் சிலுவையில் தொங்கின அந்த இயேசு மட்டும்தான், ஆண்டவராக இயேசு மட்டும்தான் பாவத்திலிருந்து நிவர்த்தி உண்டாக்கி நம்மை விடுதலையாக்க வல்லமையுள்ளவர். பாவத்திலிருந்து மட்டுமா பாவத்திலிருந்தும் சொல்லுங்கள், பாவத்திலிருந்தும், சாபத்திலிருந்தும், வியாதியிலிருந்தும், பிசாசின் பிடியிலிருந்தும், நரகத்தின் பிடியிலிருந்தும், நரகத்துக்கு போகாதபடிக்கு ஒரு மனுஷனை காப்பாற்றி பரலோகமாகிய சொர்க்கத்துக்கு கொண்டு வர அவரால் மட்டும் முடியும். அல்லேலூயா. ஆண்டவராக இயேசுவால் மட்டுமே முடியும் என்று வேதம் திட்டமாக சொல்லுகிறது. கர்த்தர் ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். பாருங்க, அந்த வார்த்தை மாம்சமாகிய கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே யாருக்குள்ளே வாசம் பண்ணினார்? நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவருடைய மகிமையை கண்டோம். அது பிதாவுக்கு ஒரே பிதாவினுடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாகவே இருந்தது. கர்த்தர் ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். பாருங்க, ஒரே பிதானுடைய பிதாவுக்கு ஒரே பிதானவருடைய மகிமைக்கு ஏற்ற ஒரே பண்ணவர். அது ரொம்ப நோட் பண்ணிக்கொள்ளணும். கர்த்தர் ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். சரி, கர்த்தர் ஸ்தோத்திரம். இப்போ சரி, இதில் இன்னும் ஒரு 6 பாயிண்ட் சொல்கிறேன். சோதரர் எபிரேயர் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிங்க. நாம் வாசித்த வேத பகுதியில் எபிரேயர் 1:6. மேலும் தமது முதற்பேரான ஆண்டவராய் இயேசுவை, நம்முடைய ஆண்டவராய் இயேசுவை பிதாவாகிய தேவன் இந்த உலகத்தில் பிரவேசிக்க செய்த போது தேவதூதர் யாவரும் அவரை தொழுது கொள்ள கடவர்கள் சொன்னாரா? எப்போ சொன்னார்? பிறக்கும் போது. சோத்திரம். யார்? மேய்ப்பர்கள் கிட்ட சொன்னாங்களே, சோத்திரம் உண்டாகட்டும். சோத்திரம். என்ன சொன்னாங்க? வாழ்த்துங்க, தேவதூதர்கள்லாம் பணிந்து கொள்ள கடவர்கள் அப்படி சொன்னார். அவர் பிறந்தபோது இந்த சம்பவம் நடந்தது. கர்த்தர் நடந்ததா அப்படின்னு ஏதோ இங்கே படித்த ஞாபகம் இருக்குது அப்படின்றீங்களா? எடுத்தவங்க வாசிக்கணும். சோத்திரம். சரி, இப்போ வாசிக்கலாம். லூக்கா 2ஆம் அதிகாரம். சோத்திரம். பாருங்க. சரி, சில வசனம் மட்டும் வாசிக்கலாம். 10, 11, 12, 13 வசனம் வரைக்கும் நல்லா ஒரு வார்த்தை. சரி, இது நான் நோட் பண்ணி கொண்டு வரல, ஆனாலும் கூட இது சம்மந்தமான ஒரு நம்ம விசுவாசத்துக்கு ஏற்புடைய காரியமாக இருக்குது. ஒரு தூதன் என்ன செஞ்சாங்களாம்? அவளுக்கு கர்த்தருடைய தூதன் அவர்களிடத்தில் நின்றான். சரி, நான் வாசிக்க சொல்லும்போது மட்டும் வாசிக்கலாம். நின்றான். கர்த்தருடைய மகிமை அவர்களை சுற்றிலும் பிரகாசித்தது. பாருங்கள், ஒரு தூதனுடைய மகிமை மற்றவர்களை சுற்றிலும் பிரகாசிக்கத்தக்கதாக தேவனோடு இருக்கிறவர்களுக்கு அந்த ஒரு கிருபையை கர்த்தர் கொடுத்துருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் என்ன உண்டாகுது? அவர்களுக்கு மிகுந்த சந்தோஷம், அதாவது சுற்றிலும் பிரகாசம் உண்டாகிறது மகிமை. அவர்கள் மிகவும் பயந்தார்கள். தேவதூதன் அவர்கள் நோக்கி என்ன சொன்னார்? பயப்படாதீர்கள், அந்த ஒரு தேவதூதன் இதோ எல்லா ஜனத்துக்கு மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி உங்களுக்கு அறிவிக்கிறேன் என்று கர்த்தராகிய கிறிஸ்து இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார்னு சொன்னார். சோத்திரம். அதாவது முதல்ல நல்ல செய்தியை கொண்டு வந்தது யார்? இயேசு பிறப்பாருன்னு சொல்லி மரியாள்கிட்ட சொன்னது யார்? கேப்ரியல் தூதன். இங்கே வந்தது வேறொரு தூதன். புரியுதா? வித்தியாசம் கண்டுபிடிக்கணும். அடுத்து பரம சேனை திரள் கூடிருச்சான். பாருங்க, இது கர்த்தராகிய கிறிஸ்து இரட்சகர் உங்களுக்காக தாவீது ஊரில் பிறந்திருக்கிறார். பிள்ளைகளை துணிகளை சுற்றி புன்னணியிலே கிடைத்திருக்க காண்பீர், இதுவே உங்களுக்கு அடையாளம். அந்த ஜனமே பரமசேனையின் திரள். பரமசேனையின் திரள் இதில் எத்தனை ஆயிரம் எத்தனை லட்சம்னு தெரியுமா நமக்கு? எவ்வளோ பேர் ஆண்டவர் மகிமைப்படுத்துனாங்கன்னு தெரியுமா நமக்கு? பாருங்க, சோத்திரம். அந்த ஜனமே பரமசேனையின் திரள் அந்த தூதனுடைய தோன்றி எப்படி துதித்தாங்களாம்? உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும், உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு பிதாவுக்கு மகிமையும் பூமியில் பிறந்திருக்கிறாரே இரட்சகராய் இயேசு, இது நிமித்தம் சமாதானமும் மனுஷருக்குள்மே பிரியவும் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை துதித்தார்கள். ஹல்லேலூயா. பிதாவாகிய தேவன் அவரும் கர்த்தர், அவர் தேவன். கர்த்தராய் இயேசும் யார்? சோதரம். அவரும் தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. சரி, இந்த சத்தியங்கள்லாம் ஒரு சிலர் புரியாமல் இருக்கலாம். அப்போ குழப்புவாங்க. நம்ம ஒன்றும் குழப்பமடைய ஒன்றும் வேலை இல்லை. நம்ம வேதத்தை நல்லா அறிஞ்சிருந்தோம்னா ஒருத்தர், நான் அதான் எப்போதும் சொல்கிறது, வேத அறிவு குறைவாக இருந்தால் உங்களை ஏமாற்றிடுவாங்க யாராக இருந்தாலும். சோத்திரம். வேதத்தை நல்லா வாசித்து தியானித்து கர்த்தர் சொல்கிற பிரசங்க வேலையில் சொல்லுகிற கர்த்தருடைய வார்த்தையை நன்றாக கவனித்து நீங்கள் நோட்ஸ் எடுத்துக்கொண்டு நீங்கள் வேதத்தை என்ன பண்ணணும்? தியானிக்கணும். அதுக்கு தான் இந்த விழிப்பாக வசனத்தை கேட்கணும்னு சொல்கிறது. அல்லேலூயா. சரி, கர்த்தருக்கு சோத்திரம் உண்டாகட்டும். கர்த்தர் நல்லவர். அடுத்து பாருங்கள், சோத்திரம் 1:6 வாசித்தாச்சுல. சரி, அடுத்து பார்த்தீங்கன்னா இயேசு பிதாவின் மகனாக பிறந்தார் என்றெல்லாம் நம்ம பார்க்குறோம் இல்லையா?
யோவான் 3:16, யோவான் 1:18 முதல் வாசிக்கலாம். யோவான் 1:18, யோவான் 3:16. ஆ, யாரும் பார்த்துருக்கீங்களா? இது சத்தியங்க. பிதாவாகிய தேவனை ஒரு காலம் கண்டதில்லை. ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் தேவனா இந்த பூமியில் இருக்கும்போது ஒருத்தரும் பார்க்கல. ஆனால் எப்படி அவர் மனித அவதாரம் எடுத்து வந்து இரட்சகராக அவர் வெளிப்பட்ட போது பார்த்துருக்காங்க அந்த நாட்களில் உள்ளவங்க. வாசிக்கலாம். ஒரு காலம் கண்டதில்லை. எங்கே இருந்தாராம்? பிதாவின் மடியில் இருக்கிற ஒரே பேரான குமாரனே. இப்போ பாருங்க, பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாட்டிலேருந்து வசனங்கள் கொடுத்துக்கிட்டே இருப்பேன். நல்லா நோட் பண்ணி. ஆமாம், சோத்திரம். நல்ல விழிப்பாய் கேளுங்க. ஹல்லேலூயா. ஆமாம், சோத்திரம். சில சமயம் நான் கொஸ்டின் கேட்பேன். ஆமாம், சோத்திரம். செய்தி கேட்டதுலேருந்து கேள்வி கேட்பேன், பதில் சொல்லணும். ஏதோ ஒரு நினைப்பில் இருக்காதீங்க. அவரே மனசில் கொண்டு வாங்க. ஹல்லேலூயா. வேறு எந்த நினப்பு நமக்கு வேண்டாம். இங்கே பிரேயருக்கு வந்த சமயத்தில் நமக்கு என்ன இருக்கணும்? ஒரே தேவ பிரசன்னம் வேணுமே. தேவனுடைய வார்த்தை என்னோடு கூட, ஆண்டோடைய வார்த்தை என்னோடு பேசணுமே. கர்த்தர் சோதரன், கர்த்தருடைய வார்த்தை எனக்குள் கிரியை செய்யணுமே என்று வாஞ்சியோடு நீங்கள் கேளுங்க. கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். அல்லேலூயா. தேவனை ஒருவரும் ஒரு காலம் கண்டதில்லை. பிதாவின் மடியலுக்கு ஒரே பேரான குமாரனே. இந்த ஒரே பேரான குமாரன்ற வார்த்தை வருதா? அவரை வெளிப்படுத்தினார். அல்லேலூயா. ஆமாம், எவ்வளவு தெளிவாக இருக்கிறது வேத வசனங்கள். கர்த்தர் சோத்திரம். 3:16 நமக்கு தெரிஞ்ச வசனம். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனா இயேசுவின் அர்த்தம். விசுவாசிக்கிறவர்கள் எவர்களோ அவன் கெட்டு போக மாட்டான், அவன் நரகம் போக மாட்டான். நல்ல கவனிங்க. அவரை விசுவாசிக்கலன்னா யாராக இருந்தாலும் கெட்டு போவாங்க அல்லது நரகத்துக்கு போயிடுவாங்கன்னு வேதம் தெளிவாக எச்சரிக்கிறது. நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை, ஆண்டவராக இயேசுவை தந்திரளி நித்திய ஜீவனை அவர் மூலமாக தான் நாம் பெற்றுக்கொள்கிறோம். அல்லேலூயா. நித்திய வாழ்வு. இந்த பூமிக்கிற வாழ்வை முடிஞ்ச பிற்பாடு, பூமிக்கிற வாழ்வு 70 வருஷமோ 80 வருஷமோ. ஆனால் நித்திய வாழ்வுன்றது, நித்திய ஜீவன் என்பது எவ்வளவு? அதுதான் ரொம்ப பயந்து நடக்கணும். ஒரு சிலருக்கு எனக்கு நல்லா இருக்கிறேன், உடம்பு ஒன்றும் இல்லை, நான் 80 வருஷம் வாழ்ந்துருவேன், 100 வருஷம் வாழ்ந்துருவேன், அப்படிலாம் சும்மா அப்படி மனசில் அப்படி நினச்சிக்கிட்டு இருந்தால் அப்படிலாம் நினைக்காதீங்க. அல்லேலூயா. சோத்திரன். என்னைக்கு ஆண்டவர் எடுத்துக்கொள்வாருன்னு தெரியாது. அல்லேலூயா. ஒன்று வருகையில் எடுத்துக்கொள்கிற ஒரு பகுதி. இன்னொன்று, நைட்டு படுக்கிற ஆளுங்க சில பேர் காலையில் எந்திரிக்க மாட்டேன்றாங்கல்ல, பயமுறுத்தலை. அது நடந்திருக்குதா இல்லையா? சொல்லிட்டா படுக்கிறாங்க, நான் நாளைக்கு எந்திரிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டா படுக்கிறாங்க. சோத்திரம். படுக்கிறாங்க, காலையில் எழுப்பி பார்த்தா எந்திரிக்க மாட்டேன்றாரு, எழுந்திருக்க மாட்டேன்றாங்க. இதெல்லாம் நம்ம கேள்விப்படுறோம், பார்க்குறோம். அல்லேலூயா. அதனால் பயத்தோடு நடக்கணுமா? ஐயா, அம்மா, என்னையும் சேர்த்தான் சொல்கிறேன். ஆண்டவர் பயந்து நடக்கணும். எப்போ போனாலும் நம்ம தேவ பயத்தோடு பரிசுத்தோடு ஆயத்தமாக. அதனால தான் என்னை சுற்றிக்கிறீங்க ஆண்டவரே, பரிசுத்தப்படுத்துங்க, என்னுடைய குறைகள் குற்றங்களெல்லாம் மன்னிங்கன்னு ஒவ்வொரு நாளும் நம்ம அர்ப்பணித்து ஜெபம் பண்ணிகிட்டே இருக்கணும். ஏன்னா முடிவு எப்போதுமே யாருக்குமே தெரியாது. என் ஊழியக்காரர் முதற்கொண்டு. ஆமாம், நான் பிரபலமான ஊழியக்காரர், நான் பிரபலமான சுவிசேஷகர், பிரபலமான அப்போஸ்தலன், தீர்க்கதரிசி, சுவிசேஷக சபையின் மேய்ப்பன், போதகர். சோத்திரம். பெரும்பாலும் இருக்க ஏதாவது சோத்திரம் 100 1000 ஒருவர்களுக்கு ஆண்டவர் பேசுவார். உன்னுடைய முடிவு சீக்கிரம் வருது, ஆயத்தமாகிக்கொன்னு ஒரு சிலர்கிட்ட பேசியிருக்காரு. அல்லேலூயா. அதே சொல்லிடுறேன். ஆனால் நிறைய பேருக்கு இல்லை. அதனால எப்போதும் அது காரணம் என்ன? அதைத்தான் ஆண்டவர் சொன்னேன், எப்போதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள். அல்லேலூயா. வருகைக்கு விழித்திருக்கணும், கர்த்தருடைய எடுத்துக்கொள்வதற்கு நம்ம விழித்திருக்கணும். அல்லேலூயா. சத்தியத்தை தெளிவாக சொல்லுகிற ஊழியக்காரனை, ஆமாம், சோத்திரம். என்ன பண்ணக்கூடாது? சத்ருவா நினைக்கக்கூடாது. அல்லேலூயா. சத்ருவா உங்களுக்கு சிநேகிதரா? சரி, முதல்ல ஏசப்பா சிநேகிதரா உங்களுக்கு இருப்பாராக. அல்லேலூயா. அடுத்து நான் உங்களுக்கு சகோதரனாக, சோத்திரம். பிள்ளைகளுக்கு ஆவிக்குரிய தகப்பனாக, சகோதரர்களுக்கு சோத்திர ஆவிக்குரிய சகோதரராக, உங்களுக்கு சகோதரி, உங்களுக்கு நான் இருக்கிறேன். கர்த்தர் சகோதரம் உண்டாடு. எனக்கு நீங்கள் தொடர்ந்து எங்களுக்காக ஜெபிக்கணும், ஊழியர்களுக்காக நல்லா ஜெபிங்க. தொடர்ந்து நல்ல செய்திகளை கொடுக்க கர்த்தர் பலப்படுத்துவார். ஆமென். அல்லேலூயா. நீதிமொழிகள் 8:32 வாசிங்க. நல்ல செய்திகள் இருக்குது. நமக்கு நேரம் குறித்த நேரத்தில் முடிக்கிறதுனால வேகமாக போக வேண்டி இருக்குது. பாருங்கள், நீதிமொழிகளிலும் சங்கீதம் 2ஆம் நல்ல கவனிங்க. நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரத்திலும் சங்கீதம் 2ஆம் அதிகாரத்திலும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தீர்க்க தரிசனமாக சொல்லப்பட்ட வார்த்தைகள் இருக்கிறது. சொல்லுங்கள், சங்கீதம் 2ஆம் அதிகாரம், நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம். மனசில் வச்சுக்கொள்ளணும். சொல்ல புரியுதா? சரி,
வீட்டில் போய் இந்த 2 பகுதியை வாசித்து பார்த்துக்கொள்ளுங்க. அதிலிருந்து சில வசனங்களை நான் சொல்கிறேன். வாசிக்க 8:32 என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? ஆண்டவர் சொல்கிறார், ஏசப்பா சொல்கிறாரு, ஆதலால் பிள்ளைகளே, ஆமாம், ஆண்டவராக இயேசுக்கு செவி கொடுக்கணும். கர்த்தர் சோதரம் உண்டாகட்டும். ஆமாம், அவருக்கு செவி கொடுங்கள். ஒன்று பிதாவுக்கு செவி கொடுக்குற பாருங்க. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்த போது பிதான்னு சொல்லிட்டு சோதர அவருடைய சித்தம் செய்வதே என்னுடைய போஜனம் என்று சொல்லி ஆண்டவர் பிதாவை மகிமைப்படுத்தி கொண்டே இருந்தார். ஹல்லேலூயா. இந்த பூமியில் இருந்தபோது அவர் மகிமைப்படுத்தி கொண்டே இருந்தார், கனப்படுத்தி கொண்டே இருந்தார். தனக்கு மேலே சோதரம் பிதா இருக்கிறார் என்று சொல்லி அந்த அவங்க கனப்படுத்தி கொண்டே இருந்தார். தன்னை தாழ்த்தி பிதாவை உயர்த்தி கொண்டே இருந்தார். ஹல்லேலூயா. அதே போல் எப்போதுமே நம்ம தாழ்த்தணும். யாரை உயர்த்தணும்? உல்டாவை பண்ணிடக்கூடாது. என்ன பண்ணிடக்கூடாது? சொல்லுங்களேன். என்னை உயர்த்துவேன், இயேசுவை தாழ்த்துவேன் அப்படின்னு என்ன ஆகும்? சொல்லும் போதே பயமாக இருக்குல்ல? சோத்திரம் சரி, அப்படிலாம் செய்ய மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். சோத்திரம். அடுத்து பார்த்தீங்கன்னா லூக்கா 2:7 மரியாளுக்கு முதற் பேரானவராக இருந்தாருன்னு பார்க்குறோம். லூக்கா 2:7 வாசிங்க. லூக்கா 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். எலிசபெத்தா இல்லையே, இது வந்து எலிசபெத்துக்கு இங்கே வேலை இல்லை. லூக்கா 2:7 இங்கே யார் வர்றாங்க? மரியாள் தான் வருவாங்க. அவள் தன் முதற் புறான யாரை குறித்து சொல்லப்பட்டிருக்கு? குமாரனை இயேசு பாப்பா, ரைட்டுப்பா. அவள்ன்றது யாரை குறிக்குது? மரியாளை தான் குறிக்குது. சரி, அவள் எலிசபெத்துன்னு யாரை சொன்னாங்களே? யாரு? சரி, திவ்யாவா? சரி சரி, ஒரே வெளிப்பாடு திடீர்னு வந்திருக்குது. சரி, அவள் தன் முதற்பரான குமாரனை பெற்று சத்திரத்திலே அவர்களுக்கு இடமில்லாத இருந்தபடியினால் பிள்ளையை துணிகளில் சுட்டி என்ன செஞ்சாங்க? முன்னணியிலே கிடத்தினாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமாம், அவள் என்று சொல்லும்போது வேதம் அவள் என்று சொல்லும். ஏன்னா சோதுரம் அவங்க தெய்வம் அல்ல. மரியாள் தெய்வமா? அவங்க சோதுரம் இயேசுவை பெற்று இந்த உலகத்துக்கு கொடுக்க முடியாத பிதாவினால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு பாத்திரம். அல்லேலூயா. ஆமாம், அதில் அந்த விஷயத்தில் நம்ம இயேசுவின் தாய் என்று வேதம் சொல்லுகிறது நம்ம கனப்படுத்துகிறோம். நம்ம வசனத்தை சத்தியத்தின்படியே தான் நம்ம எதை ஒன்றையும் நம்ம செய்யணுமே தவிர குருட்டாம்போக்கில் என்ன செய்யக்கூடாது. ஆமாம், பக்தி குருட்டு பக்திலாம் நமக்கு தேவையில்லை. தெளிவான தேவ பக்தி மட்டுமே நமக்கு தேவை. அல்லேலூயா. சரி, நான் அப்படி தான் இருந்தேன் 24 வருஷத்துக்கு முன்னாடி. ஐயோ, நாங்கள் இருந்த இடத்துல அப்படி எவ்வளோ பக்தியாக இருக்கிறாங்க. அதுவும் மரியாள்னா எத்தனோ வகையான மரியாள். சோத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய லிஸ்ட்டே வச்சுருக்குறாங்க. மரியாள் வணக்கம்னு சொல்லிட்டு. சரி, ஒரு சிலருக்கு இந்த மரியாள் பக்தர்கள் இருப்பாங்க. அவங்க யாரும் கோச்சிக்கிறக்கூடாது. சத்தியத்தை நான் பேசுகிறேன். அல்லேலூயா. நானும் மரியாள் பக்தனாக இருந்தால்தான். சோத்திரம். அதனால் நான் சொல்கிறேன். அதனால் தெரியாமல் நம்ம தப்பு செஞ்சோம், ஆண்டவர் மன்னிச்சிருவார். நம்ம கர்த்தருடைய பக்தராக தான் நான் என்னைக்கு இருக்கணும். அல்லேலூயா. அவருடைய பிள்ளைகளாக பாருங்கள், நம்ம பக்தராக நம்ம அதிலும் மேலான ஒரு நல்ல சாணத்தை கொடுத்துருக்கிறார். அவருடைய சொந்த ஜனங்களாக, அவருடைய பிள்ளைகளாக அந்த சாணத்தை தான் கர்த்தர் நம்ம கொடுத்துருக்கிறார். உலக பிரகாரமாக பார்த்தீங்கன்னா, ஆமாம், கடவுள் பக்தன் அப்படின்ற ஒரு கணவர் இதெல்லாம் இருக்குது. ஆனால் வேதத்தில் எந்த இடத்துல பக்தன் என்ற வார்த்தை இல்லை. ஆண்டவருடைய பிள்ளைகளை குறித்து பக்தர் என்ற வார்த்தை இல்லை. ஆண்டவருடைய பிள்ளைகள் அவருடைய சீசர்கள். அல்லேலூயா. சரி, அவள் சரிப்பா வாசிட்டோம். சரி, இன்னொரு வசனத்தை வாசிங்க. கர்த்தர் சோதர் கொண்டாடு. அப்போஸ்தலர் 2:36 வாசிங்க. ஆகையினால் சிலுவையில் அறைந்த இந்த இயேசுவையே தேவன் ஆண்டவரும் கிறிஸ்துவும் ஆண்டவர் சிலுவையில் அறைந்த அந்த இயேசுவையே. அதான் யார் சொல்கிறார்? இது அப்போஸ்தலனாகிய பேதுரு தன்னுடைய பிரசங்கத்தில் சொல்கிறார். அந்த இயேசுவை தேவன் என்ன செஞ்சார்? ஆண்டவரும் கிறிஸ்துவும். ஆண்டவர்னா நம்மை ஆளுகிறவர் என்ற அர்த்தம். கிறிஸ்துவன்னு சொல்லும்போது மெசியா, அபிஷேகம் பண்ணப்பட்டவர் என்ற அர்த்தம். கிறிஸ்துவாக்கினார் இஸ்ரேல் குடும்பத்தார் யாவரும். அவர் தான் ஆண்டவராக இயேசு தான் தேவனால் அனுப்பப்பட்ட மெசியா என்று அவங்க மெசியா வருவார்னு சொல்லிவிட்டு கடைசியில் அந்த இஸ்ரவேலர்கள் அந்த யூதர்கள் இன்னைக்கு வரைக்கும் யாரை நம்பிட்டு இருக்கிறானுங்க? இயேசுவை மெசியாவாக வந்தபோது ஏற்றுக்கொள்ளாமல் இப்போ இன்னொருத்தர் வருவான் அப்படின்னு சொல்லிட்டு அந்தி கிறிஸ்துவை போய் மெசியாவாக ஏற்றுக்கொள்வானுங்க. பாருங்கள், இதெல்லாம் நடக்க போகுது. கர்த்தர் சோதரம் உண்டாகட்டும். ஆகவே நாம் கவனமாக இருக்கணும். அல்லேலூயா. அவர்கள் கண்களையும் கர்த்தர் திறந்து சோத்திரம் அதில் ஒரு பங்கு இருதயம் கடின உடையவர்களாக இருப்பார்கள். பிற்பாடு தேவனே வெளிப்பட்டு அவர்களுக்கு தன்னை வெளிப்படுத்துவார்.
ஸ்தோத்திரம், தான் தான் மெசியா என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டிய வேதத்தில் இருக்குது. கிறிஸ்துவின் வாக்கினர் என்று இஸ்ரவேல் குடும்பத்தார் யாவரும் நிச்சயமாக என்ன செய்யணும், அறிஞ்சு கொள்ளுங்க அப்படி சொல்கிறாரு. சரி, இன்னும் 2 வசனம். எபிரேயர் 5:5, சங்கீதம் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் 7ஆம் வசனம். எபிரேயர் 5:5. அந்தபடி கிறிஸ்துவம் பிரதான ஆசாரியராக இருக்கிறது தம்மைத்தாமே பாருங்க, ஆண்டவரை போல தான் நம்ம இருக்கணும். ஒரு நாளும் நம்மை நாமே உயர்த்தக்கூடாது. அல்லேலூயா. உயர்த்தி பேசிக்கொண்டு இருக்க வேண்டிய வேலையே இல்லை. நான் அப்படி ஆக்கும், நான் இப்படி ஆக்கும், அல்லது தன் குடும்பத்தை பற்றி, தன்னுடைய சிலர் தகப்பன் தாத்தாவெல்லாம் பற்றி பெருமையாக பேசுவாங்க. கர்த்தர் சோதரி எச்சிபே பெறலைன்னா தாப்பனாக இருக்கட்டும் தாத்தாவாக இருக்கட்டும், யார் வருத்தப்படக்கூடாது. எங்கே பரலோகம் போக முடியாது. சொல்ல போகிறீங்களா? உயர்த்தி என்ன பிரயோஜனம்? நம்ம செய்ய வேண்டியது நம்ம உயிரோடு, அவங்க உயிரோடு இருக்கிற காலத்திலே என்ன செஞ்சிடணும், அவர்களுக்கு இயேசுவை அறிவிச்சிடணும். அல்லேலூயா. ரசிக்கப்பட வச்சிடணும். அதுதான் பெரிய இது. இல்லாட்டியும் நம்ம சோதரம் ஒரு சிலர் அப்படி நீங்கள் யாரும் இருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். சிலர் உலகத்தில் சாதாரணமாக பார்க்குறோம். ஆமாம், தங்களுடைய தாத்தாவை தங்களுடைய முப்பாட்டன் இதெல்லாம் அப்படி எப்படி திறமையாக இருந்தார் அப்படி எப்படின்னு அப்படி உயர்த்தி பேசுவாங்க. இப்படி சொத்து சேர்த்து வச்சாராக்கும், சோத்திரம் அப்படிலாம் சொல்லுவாங்க. சரி, சொத்து சேர்த்து வச்சார், கர்த்தருடைய கிருபையில் நம்ம ரட்சிக்கப்பட்டோமா, இதுதான் பெரிய சொத்து. அல்லேலூயா. அதான் ஃபாதர் பண்ணாங்க, பரம்பரை சொத்து நீர் தானே ஆண்டவரே. அல்லேலூயா. ஆமாம், சோத்திரம். அப்பா அம்மா நமக்கு சொத்து சேர்த்து வைக்கலைன்னா கவலைப்படாதீங்க. அல்லேலூயா. பூமியில் சொத்து இருக்கிற சொத்தை யாராவது எடுத்துகிட்டு போக போகிறீங்களா? கைகள் வலித்து அல்லேலூயா சொல்லுங்கள். சில பேர் கை உயர்த்திட்டீங்களே, எடுத்துகிட்டு போகிறீங்களா? வீட்டை எடுத்துகிட்டு போகிறீங்களா? சொத்து ஆசையை எடுத்துகிட்டு போகிறீங்களா? ஆமாம், சோத்திரம். விழிப்பாருங்க. சோர்வு வர்றதுனால தான் என்ன சொல்கிறேன்னு புரிய மாட்டேங்குது. என்னது அப்படியே கொஞ்சம் தூக்கம் சொக்குச்சுன்னா காதில் ஏறாதில்ல, வசனம் ஏறாதில்ல. சரி, இப்படி தமாஷா கொண்டு போனால் தான் கொஞ்சம் சீரியஸாக பேசிட்டு அப்படியே முகம் முடியாது வாடிடுதே. அது நான் உங்களுக்கு கண்டுபிடிச்சிட்டேன் யார் எப்படி சோத்திர வசனத்தை எப்படி சொல்லணும். அதான் சொல்லுவாங்க, ஊழியக்காரங்களை என்ன செய்ய வேண்டியிருக்கு சில வேளையில், வாழைப்பழத்தில் ஊசியை குத்துனா ஊசி இறங்குற மாதிரி தெரியுமா, அந்த மாதிரி லைட்டாக அப்படி தொட்டு எடுக்க வேண்டியது இருக்குது உங்களெல்லாம். இந்த ரகசியம்லாம் எங்களுக்கு ஏன் சொல்லி கொடுக்குறீங்க அப்படின்றீங்களா? வலிக்காதபடிக்கு சோத்திரம். பாருங்க, இந்த இன்சுலின் போடுறவங்க தங்களே போட்டுக்கிறாங்களா? பார்த்தீங்களா? அது பாருங்கள், லேசாக எறும்பு கடிக்கிற மாதிரி வலிக்குதுன்னா சோத்திரம். அந்த இதை குறைக்கிறதுக்கு என்ன பண்ணுறாங்க, இன்சுலின் போடுறாங்க, அவங்களே போட்டுக்கிறாங்களே. சோத்திரம். வலிக்குதுன்னு போடாமல் இருந்தால் என்ன ஆகும், சருன்னு ஏறிடும், 400 500 ஏறிடுது, சமயத்தில் ஏறி போயிடுது. சோத்திரம். அப்படி அந்த மாதிரி ஒரு கண்டிஷன் வராத அளவுக்கு பார்த்துக்கங்க. மாத்திரையில் அப்படிலாம் காண்பிங்க. சோத்திரம். கர்த்தர் நல்லவர். சாப்பாடு, அதாவது டயட்டு, சோத்திரம், இதெல்லாம் கவனமாக இருங்க. சுகரை கண்ட்ரோலாக வச்சுக்கொள்ளுங்க. உடல் நலத்தை பாதுகாத்து கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. சுகரு, ப்ரெஷரு, வேறு எந்த பாதிப்பு இருந்தாலும் ஆண்டவருடைய கிருபையை கேட்டு, ஆண்டவருடைய தெய்வீக சுகத்தை கேட்டு உங்களை உடல் நலத்தை பேணிக்கொள்ளுங்கள். பாருங்கள், இன்று நான் உண்மை ஜெனிப்பித்தேன் என்று அவர் சொன்னார். சோத்திரம். அப்போ தம்மைத்தாமே அவர் உயர்த்தவில்லை. அதனால் கவனிங்க, ஒவ்வொரு வசனத்தையும் மெதுவாக தியானிச்சோம்னா நமக்கு நேரம் போதா. சரி, பரவாயில்ல. முக்கியமாக நீர் என்னுடைய குமாரன், இன்று நான் உண்மை ஜெனிப்பித்தேன். இந்த வார்த்தையை வச்சுட்டு என்ன சொல்கிறாங்க, அவர் படைக்கப்பட்டவர் மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. ஜெனிப்பித்தேன் என்று சொன்னால் கர்த்தர் சோத்திரம் உண்டாட்டும், தேவனுடைய சித்தத்தின்படி கர்த்தர் சோத்திரம் உண்டாட்டும், அவர் இருக்கிறவர்னு அர்த்தம். அல்லேலூயா. ஆமாம், அவர் தேவனுடைய முன்குறித்தலின்படி தெரிந்து கொள்ளப்பட்டவர்னு அர்த்தம். அப்போ அவரோடு சொன்னவர் யார்? ஆண்டவரோடு சொன்னவர் யார்? பிதா. அவரை உயர்த்தினார். சோத்திரம். சரி, நம்ம ஒரு நாளும் உயர்த்த வேண்டாம் என்று நம்ம பார்க்குறோம். கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். அடுத்து சங்கீதம், இப்போ 2ஆம் அதிகாரம் 6-7 வசனம். அதான் நீதிமொழிகள் 8, சங்கீதம் 2ஆம் அதிகாரம். நான் என்னுடைய பரிசுத்த பர்வதமாகிய சீயோனிலே என்னுடைய ராஜாவை அபிஷேகம் பண்ணி வைத்தேன் என்றார். நான் பாருங்க யார் சொல்கிறா அப்படி? நான் என்னுடைய பரிசுத்த பர்வதம் ஆகிய, எங்கே பரிசுத்த பர்வதம் எங்கே இருக்குது? நீ பரலோகம் இல்லையா? அந்த பரலோகத்தில் இருக்கிற சீயோனில் சோத்திரம் பிதாவாகிய தேவன் ஆண்டவராய் இயேசுவை ராஜாவாக அபிஷேகம் பண்ணி வைத்தார். அல்லேலூயா. அவர் நமக்கெல்லாம் ராஜாதி ராஜா. நம்ம எப்படி மாற்றிட்டாரு? ராஜாக்களும் ராஜாத்திகளுமாக அவங்கள மாற்றிட்டார். அல்லேலூயா. எவ்வளோ பெரிய பாக்கியம். கர்த்தருக்கு வலது கை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோமா?
லேலுயா. ஆமாம், சோத்திரம். கிறிஸ்துவத்தில் மட்டும்தான் இவ்வளோ பெரிய பாக்கியம் ஒரு ஆண்டவரை விசுவாசத்தை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு உண்டு. அல்லேலுயா. மற்றதில் இல்லை. சோத்திரம். சரி சரி, அது நம்ம பைபிளில் இருந்து நம்ம பேசுகிறோம். மற்றும் சில காரியங்கள் நமக்கு தெரியுது. ஆனால் அதுக்குள்ளே நம்ம அதிகமாக போக வேண்டிய அவசியம் இல்லை, அது நமக்கு தேவையில்லை. ஆனாலும் கூட டிஃப்ரென்ஸ் கொஞ்சம் காட்ட வேண்டி இருக்குது உங்களுக்கு. ஸோ கிறிஸ்தவர்களுக்காக தானே நம்ம இந்த லைவ்லாம் போடுறோம். ஆண்டவருடைய பிள்ளைகளுக்காக சோத்திரம், தேவனுடைய சபைக்காகத்தான் இது போகிறோம். குறிப்பாக சோத்திரம் சோத்திரம் முடியாதவர்கள், சோத்திரம் பலவீனமாக இருக்கிறவங்க, அவங்க வீட்டில் இருந்து கர்த்தருடைய வார்த்தையை கேட்குறதுக்கு சோத்திரம் எல்லாருக்கும் அல்ல. அல்லேலூயா. லைவ் போடுறோம்னா வீட்டில் இருந்துக்கிட்டே சோத்திரம் படுக்கையில் படுத்துக்கிட்டே என்னது சோத்திரம் லைவ் போயிட்டுருக்கு, பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். சரி, இன்றைக்கி இப்போ ப்ரேயரில் கலந்து கொண்டுட்டேன் போதும். அதுக்கு இந்த மாதிரி எண்ணங்கள்லாம் தயவுசெய்து வச்சுக்காதீங்க. அல்லேலூயா. அப்படி இது வரைக்கும் அப்படி எதுவும் பழக்கம் இருக்கா? ஆமாம், சோத்திரம். இது ஒரு பெரிய சோம்பல்தனத்தையும் பெரிய அசட்டத்தனத்தையும் கொண்டு வந்துடும் இல்லைங்களா? என்ன சில பேர் அமைதியாக இருக்கிறீங்க? சில சமயம் நாங்கள் வராமல் இருக்கிற காரணம் அதானே. வீட்டில் உட்காந்து நாங்கள் ஆராதனையில் பங்கு பெற்றுறோமே, அது யாருக்குங்க? முடியாதவங்களுக்கு, பலவீனமாக இருக்கிறவங்களுக்கு. உங்களுக்கு நல்ல கை கால் சுகத்தை கொடுத்துருக்கும் போது ஆண்டவருடைய சமூகத்துக்கு இங்கேருந்து ஏதாவது பிரசனத்தில் நிறைந்து செய்தி கேட்குற மாதிரி இருக்குமா? வீட்டில் இருந்து இருக்காது, நிச்சயமாக இருக்காது. சோத்திரம். பாருங்கள், அப்படி என்னத்தை செய்யணும்னா அப்படி உட்காந்து சாஞ்சிக்கிட்டு அசட்டையாக படுத்துக்கிட்டு அப்படிலாம் கேட்க வச்சிரும். பாடும்போது சேர்ந்து ஒரு சிலர் அதையும் இது பண்ண மாட்டாங்க. அது ஒரு சாக்காக வச்சுக்கிடுவாங்க. இதெல்லாம் இருக்கிறது, இதுதான் இருக்கிற காரியம். நம்ம கொரோனா காலத்தில் இருந்த நிலவரம் வேறு. அன்றைக்கி நம்ம என்ன பண்ணோம்? Zoom மூலமாக நம்ம கர்த்தரை ஆராதித்தோம். இன்றைக்கி நமக்கு இப்படி இருக்குது. சோத்திரம். இது நம்ம வெளியிறது யாரும் கேட்டிங்கன்னா இன்னும் சொல்ல போனால் நம்முடைய இந்த லைவ் விடுறதுக்கு போடுறதுக்கு முக்கிய காரணம், புதிய ஜனங்கள், இயேசுவை அறியாதவர்கள் அல்லது இயேசுவை அறிந்தும் ஆராதனையில் கலந்து கொள்ளாமல் இருக்கிறவங்க இதையாவது அறிந்து ஆராதனையில் கலந்து கொள்வதற்கு அவர்களுக்கு விருப்பம் உண்டாகட்டும், சபைக்கு வரட்டும் என்று சொல்லி தான் நம்ம சோத்திரம் இதை நம்ம ஏற்பாடு பண்ணுகிறோம். அல்லேலூயா. ஏதோ ஒரு அவங்க பக்கத்தில் இருக்கிற சபைக்கு போகட்டும், நம்ம சபைக்கு தான் வரணும்னு சொல்லி கட்டாயம் இல்லை. சோத்திரம். சரிங்களா? இதில் புரிஞ்சுக்கொள்ளுங்க. நான் என்னுடைய பரிசுத்த பிரபுவாய் சீயோனிலே என்னுடைய ராஜாவை அபிஷேகம் பண்ணி வைத்தேன் என்றார். சரி, கர்த்தர் சோத்திரம் உண்டாட்டும். சரி, அடுத்த வசனம். தீர்மானத்தின் விவரம் சொல்லுவேன். 7வது வசனம். கர்த்தர் என்னை நோக்கி கர்த்தர், இதெல்லாம் இப்போ புரிஞ்சுக்கணும். கர்த்தர் அப்படின்னா பிதாவாகிய தேவன் தம்முடைய குமாரனா இயேசுவை நோக்கின அர்த்தம். நீர் என்னுடைய குமாரன், இன்று நான் உண்மை ஜனித்தேன். தேவ திட்டத்தை செய்ய முடியாக நான் உண்மை என்ன செஞ்சேன்? சோத்திரம் பயன்படுத்த போகிறேன் என்பது அர்த்தம். அதற்கென்று நான் உபயோகிக்க போகிறேன்னு அர்த்தம். அதைத்தான் செஞ்சார் பிதாவாகிய தேவன் 2000 வருஷத்துக்கு முன்னாக தம்முடைய ஒரே பேரான குமாரனா இயேசுவை இந்த பூமிக்கு அனுப்பினார். அல்லேலூயா. சரி, என்ன பண்ணுறீங்கப்பா? நான் கவனிப்பேன், பேசிக்கிட்டு இருக்கும்போதே கவனிப்பேன், என்னென்ன யார் என்ன பண்ணுறீங்கன்னு கவனிப்பேன். அதனால் ரொம்ப நோட்ஸ் எடுத்துக்கொள்ளுங்க. திடீர்னு கேட்பேன். ஏன்னா இப்போ இந்த செய்தியை இன்னொரு நாள் சொன்னவங்களுக்கு ஆமாம், வாரம் வாரம் புது செய்தி உங்களுக்கு கொடுக்கணும். இது சொல்லப்படாத செய்தியை கொடுக்கணும், அப்படி தானே? இதே செய்தியை ஒரு மாதத்துக்கு கொடுக்கலாமா? விலைக்கு இதுக்கு சம்மந்தமாட்ட வசனங்கள் எடுத்து 4 செய்தியை கொடுக்கலாம், ஒரே செய்தியை. கேட்க மாட்டீங்களே, என்னது ஐயா போர் அடிக்குது, ஏற்கனவே கேட்டோம், இப்போ அதே தான் மறுபடியும் சொல்கிறார் பொருக்கு. அதுக்கெல்லாம் கில்லாடித்தானே இருக்குது நமக்கு. நல்லா வசனத்தை கவனமாக கவனித்து கேள்வி கேட்கும்போது பதில் சொல்லிடணும். என்னது சரியா? அப்படி நல்லா நீங்கள் என்ன பண்ணணுங்க? கர்த்தருடைய வார்த்தையில் நல்ல வைராக்கியம் கொள்ளுங்கள். வாரம் வேறு செய்தியை தான் கொடுக்குறோம். ஒரே செய்தியை கொடுத்தா நீங்களும் ஏற்றுக்கொள்ள மாட்டீங்க. கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். சரி, இருக்கட்டும். இப்போ 3வது பாருங்க, கொலோசியர் 1:15 சர்வ சிருஷ்டிக்கும் முதற் பேரானவர். ஆண்டவர் யார்? சர்வ சிருஷ்டிக்குமே. தேவதூதனை உண்டாக்குறதுக்கு முன்பாகவே யார் இருக்கிறா? சொல்லுங்கள், இயேசு இருக்கிறார். தேவதூதனை உண்டாக்குற உலகம் தோற்றுவதற்கு முன்பாக யார் இருக்கிறா? இயேசு இருக்கிறார். 2000 வருஷத்துக்கு முன்னாடியோ இயேசு அவர் பிறந்தார் அப்படின்னு தான் நிறைய பேர் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க.
அவர் மனுஷனாக பிறந்தது, தெய்வமாக இருந்தவர் மனுஷனாக பிறந்தது 2000 வருஷத்துக்கு முன்னாடி. அதுக்கு முன்னாடி என்னைக்கு நித்தியமாய் அவர் தேவனாக இருந்தவர் தானே, வார்த்தையாக இருந்தவர் தானே. மாம்சமாகி அல்லது மனிதாவதாரம் எடுத்து இந்த பூமியில் பிறந்தார். அல்லேலூயா. ஏனென்றால் அவருக்குள் சகலமும் பாருங்க எவ்வளோ தெளிவாக இருக்குது பாருங்களா. இன்னும் 1:16 போட்டிருக்கு. 16அப்பா 1:15 தானே சொன்னேன். 1:15. ஆமாம். அவர் அதிர்ச்சிரமான தேவனுடைய தற்சுரூபமும் சர்வ சிருஷ்டிக்கும். ஆமாம். தொடர்ச்சி மற்றதையும் சேர்த்து படுத்திங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். சோத்திரம். அவர் அதிர்ச்சிரமான தேவனுடைய தற்சுரூபமும் சர்வ சிருஷ்டிக்கும் முந்தின பெருமானவர். சொல்ல புரியுங்களா? இது நல்லா தெளிவாக புரியணும். இப்படி புரியாதனால தான் என்ன செய்கிறாங்கன்னா, ஒரு கூட்டம் என்ன செய்கிறாங்க, அந்த யெகோவா விட்னஸ்ன்ற ஒரு கூட்டம் ஆமாம் சோத்திரம், ஆண்டவரை இயேசுவே ஒரு சாதாரண மனிதனாக அவரை பார்த்து ஒரு தீர்க்கதரிசி அவளுன்னு சொல்லிட்டு இவர்கள் மாதிரி இஸ்ரவேலர் யூதர்கள் மாதிரி தேவனை இயேசுவை புறக்கணிக்கிறதுனால ரட்சிப்பை பெறாமல் இருக்கிறாங்க ஒரு கூட்டம். கர்த்தர் சோத்திரம். அடுத்த வசனம் கூட வாசிக்கலாமே. ஏனென்றால் சரி, உங்களுக்கு நல்லா புரிஞ்சுக்கொள்ளுக்கு விளங்கி இருக்கிறதா சொல்கிறேன். சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது பரலோகத்தில் உள்ளவைகளும் உலகத்துள்ளைகளுமாகிய காணப்படுகிறவைகளும். எவ்வளோ தெளிவாக வசனம் இருக்குது பார்த்தீங்களா. காணப்படாதவைகளுமான சகல வஸ்துக்களும் சிங்காசனங்கள் ஆனாங்களும், இது பரலோகத்தில் இருக்கிற காரியங்கள். சிங்காசனங்கள் ஆனாலும் கர்த்தத்துவங்கள் ஆனாலும் ஆமாம் துறைத்தனங்களாலும். இதே மாதிரி வார்த்தை எங்கே வரும்? எபேசியர் 6ஆம் அதிகாரத்தில் பிசாசின் கூட்டத்திலுக்கும் இப்படிப்பட்டதான சோத்திர வானமண்டலத்தில் புல்லாவின் சேனைகள், பிரபஞ்ச அந்தகார லோகாதிபதிகள், இப்படி 4 விதமான கூட்டத்தாரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அது வேற இது வேற. இது பரலோகத்தில் உள்ள ஒரு காரியம். அது யார்? பிசாசின் 4 விதமான கூட்டங்களை குறிக்குது. சொல்ல புரியுதா? வித்தியாசத்தை கண்டுபிடிக்கணும். சிங்காசனங்கள் ஆனாலும் கர்த்தத்துவங்கள் ஆனாலும் துறைத்தனங்கள் ஆனாலும் அதிகாரங்கள் ஆனாலும் சகலமும் அவரை கொண்டும் அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டது. ஆமாம். அதிகாரங்கள் ஆனாலும் சகலமும் அவரை கொண்டும். அப்படின்னா யாரை கொண்டும் சொல்லுங்க? ஏசு கிறிஸ்துவை கொண்டும். அப்படி தெளிவாக இருக்கணும். அப்பா மாதிரி பிள்ளைங்க இருக்கணும், ஏசப்பா மாதிரி நம்ம எல்லோரும் இருக்கணும். ஆமாம். சோத்திரம். நல்ல தெளிவாக சத்தியத்தை பேசுகிறதுக்கு விட்டுவிட்டு கள்ள உபதேசத்தை நாடி எங்கே ஓடிக்கிட்டு இருக்காதீங்க. ஆமாம். ஞாயிற்றுக்கிழமெல்லாம் வைக்கிறானுங்க. என்னது? பைபிள் ஸ்டடி, பைபிள் காலேஜ்னு வைக்கிறானுங்க. பொய் சொல்லங்க. அதுக்கு சில பேர் ஏமாற்றி கூட்டு ஃப்ரெண்ட்ஸ் அப்படி இப்படின்னு பழகி வேறு சபையை சேர்ந்தவங்க அப்படிலாம் கூப்பிட்டு போயிடுறாங்க. அப்படிலாம் நான் எவ்வளோ பார்த்துருக்குறேன். அதனால் யாராவது கூப்பிட்டாங்கன்னு போகணுன்னு தெரிஞ்சுன்னா நான் ரொம்ப வேதனைப்படுவேன். அல்லேலூயா. அப்படி பண்ணுற ஆளுகளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டேன், அதையும் சொல்லிப்புறேன். ஆமாம். அப்படி அங்கே போனேன் இங்கே போனேன் கூப்பிட்டாங்க கொண்டாங்க அப்படின்னா ஆம்பளை பிள்ளைகளுக்கும் சரி பொம்பளை பிள்ளைகளுக்கும் சரி கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டேன். நீ என்கிட்ட யாராவது பார்த்துட்டு போ அப்படின்னு விட்டுருவேன். அப்படி சொல்லக்கூடாதோ? ஆமாம். ஏன்னா அப்புறம் நாங்கள் இப்போ கல்யாணம் பண்ணி நின்று பண்ணி வச்சா தான். ஆமாம். சோத்திரம். பிள்ளைகள்லாம் பயப்படாதீங்க, யாரும் போகக்கூடாதுன்னு தான் நான் சொல்கிறேன். ஆமாம். அவ்வளோ வேதனையாக இருக்கிறேன் நான். சோத்திரம். சபை பாதிக்கப்படக்கூடாது. அல்லேலூயா. உங்களுக்கு நல்ல விதமாக கல்யாணம் பண்ணி நல்ல உங்களுக்கு பேரம்பேத்திகளோடு உங்களை பார்க்கணும்னு எங்களுக்கு ஆசை இருக்குது. கர்த்தரை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. ஆமாம். ஒரு அப்பா அம்மா போதும்ல. சித்தப்பா பார்க்க போகிறேன், சித்தியை பார்க்க போகிறேன் அப்படின்லாம் ஓடிக்கிட்டு அடக்காதீங்க. வேண்டாம். ஒரு சித்தப்பா உங்களுக்காக ஜபிக்கலை, உங்களுக்காக கண்ணீர் ஓடலை, உங்களுக்காக என்ன பண்ணலை, பிரயாசப்படலை. இந்த அப்பா அம்மா தான் ஆவிக்குரிய தகப்பனும் தாயும் தான் உங்களுக்காக நல்லா பிரயாசப்படுறோம். அல்லேலூயா. ஜெபிக்கிறோம். பெற்ற தாய் தகப்பன் உங்களுக்கு எவ்வளோ முக்கியமோ, ஒன்று கர்த்தர், 2வது பெற்ற தாய் தகப்பன், 3வது ஆவிக்குரிய தாய் தகப்பன். எத்தனை பேர் ஒத்துக்கொள்கிறீங்க? அல்லேலூயா. ஆமாம். தாய்மார்கள்லாம் இருக்கிறீங்க. உங்களுக்கு நாங்கள சோதர வயதில் மூத்தவங்க இருக்கிறீங்க. உங்களை கண்ணம் பண்ணுகிறோம். ஒரு தாயை போல் நேசிக்கிறோம். சகோதரிகள் இருக்கிறீங்களா? ஒரு சகோதரியை உடன் வந்த சகோதரிகளாக நாங்கள் நினைக்கிறோம். சகோதரர்களை உடன் வந்த சகோதரர்களாக நாங்கள் பாவிக்கிறோம். சத்தியத்தை தெளிவாக சொல்லிடுறேங்க. இது எதுலையும் காம்ப்ரமைஸு எனக்கு பண்ண தெரியாது. சத்தியம்தான், அவ்வளோதான். கர்த்தர் சகோதரம். சரி, ரைட்டு. சர்வ சிருஷ்டிக்கு முதற்பரானவர். இப்போ வாசிங்க நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம் 27-30 வசனம். இதை நம்ம சொன்னால் தான் புரியும். அடுத்து 8:27-30 வாசிக்கலாம். இப்போ சொன்னால கொனிங்க சோத்திரம். நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம் 27-30 வசனம் வரைக்கும் வாசிக்கணும். பொறுமையாக வாசிங்க. அவர் சோத்திர வானங்களை படைக்கையில் அப்படின்னா பிதா வானங்களை படைக்கையில் நான் எங்கே இருந்தேன்னு சொல்கிறாரு ஏசப்பா. பாருங்கள், வானங்களை படைக்கையில் அங்கே இருந்தார். சோத்திரம். 2000 வருஷத்துக்கு முன்னாடி வந்தவர் அப்போ தானே வந்தார் அப்படின்னு சொல்லி நாம் நினைக்கும் போது அதை நாம் விட்டு விடக்கூடாது. சோத்திரம். ஏன்னா
வானங்களை அவர் பிதா படைக்கும்போது அவங்க பிதாவாகிய தேவன், கர்த்தராகிய இயேசு, பரிசுத்த ஆவியானவர் என்ற மூன்றில் ஒருவராகிய தேவன் சகலத்தை உண்டாக்கினார். அவர் வானங்களை படைக்கல் நான் அங்கே இருந்தேன். அவர் சமுத்திர விலாசத்தை வட்டணிக்கையிலும் உயரத்தில் மேகங்களை ஸ்தாபித்து சமுத்திரத்தின் ஊற்றுகளை அடைத்து வைக்கையிலும் சமுத்திர ஜலம் தன் கரையை விட்டு மீறாதபடிக்கு அதற்கு எல்லையை கட்டளையிட்டு பூமியின் அஸ்திபாரங்களை நிலைப்படுத்துகையிலும் ஆண்டவருக்கு செல்ல பிள்ளை, அவர் சோத்திரம், பிதாவுக்கு செல்ல பிள்ளை ஏசப்பா இருந்தார். ஏசப்பாவுக்கு செல்ல பிள்ளை யார் சொல்லுங்க? நான் தாங்கன்னு சொல்லுங்க. சொல்றதுக்கு ஒரு தயக்கமா? நான் தான் அவருக்கு செல்ல பிள்ளை. பிதாவுக்கு செல்ல பிள்ளை ஏசப்பா, ஏசப்பாவுக்கு செல்ல பிள்ளை நான் தான். அது மாதிரி செல்ல பிள்ளையாக நடந்து கொள்ளணும், அதான் முக்கியம். செல்ல பிள்ளைன்னு சொல்கிறது நல்லது தான். செல்ல பிள்ளையா என்ன பண்ணணும்? ஆண்டவருக்கு அன்புள்ள பிள்ளையா, கீழ்ப்படுதல் பிள்ளையாக இருந்தோம்னா அவருக்கு செல்ல பிள்ளையாக இருப்போம். அல்லேலூயா. சரி, கர்த்தர் ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். நித்தம் அவருடைய மனமகிழ்ச்சியாக இருந்து எப்பொழுதும் பார்த்தீங்களா? அருமையான இந்த வார்த்தையை வாசிக்கும் போதெல்லாம் மனப்பாடமாக தெரிஞ்சிக்க வேண்டிய வசனங்க இதெல்லாம். அருமையான வார்த்தைகள். நித்தம் அவருடைய மனமகிழ்ச்சியாக இருந்தேன். எவ்வளவு வேறு நம்ம தினமும் ஆண்டவருக்கு மனமகிழ்ச்சியாக நாம் நடந்து கொள்கிறோம். அல்லேலூயா. சோத்திரம். மனமகிழ்ச்சியாக நடந்து கொள்ளுண்டா காலைல 4:30 மணிக்கு மேலே தூங்கக்கூடாது. நாங்கள் இங்கே ஜபம் நடத்திக்கிட்டு இருக்கிறோம், நீங்கள் கொரட்டை விட்டு தூங்குவீங்களா கேட்குறேன். எத்தனை வீட்டில் வந்து பார்க்கல, எனக்கு தெரியாது யார் யாரெல்லாம் வீட்டில். அப்பொழுது நல்ல அதிகாலையில் நல்ல தூக்கம் வருதுங்க. நைட்டெல்லாம் ஒரே புழுக்கமாக இருக்குது. காலையில் தான் நல்லா குழு குழுன்னு என்ன வருது? குழு குழுன்னு என்னது? ஆமாம், ஏசி போடாமல் இருந்தாலும் என்ன பண்ணுது? குழு குழுன்னு என்ன காற்றா? காற்று வருது அப்படின்னு தூங்கக்கூடாது. பிசாசு தூங்க வைக்கிறான்னு அர்த்தம். தாளாட்டி தூங்க வைக்கிறான்னு அர்த்தம். சோத்திரம். பிசாசுக்கு இடம் கூடாதுங்க வேதம் சொல்லுதா? நான் சொல்கிறேன்னா வேதத்தில் இருக்கா? பிசாசுக்கு இடம் கூடாமல் இருங்கன்றது அதுதான். பிசாசுக்கு இடம் கொடு. காலை எந்திரிச்சு 4:30 மணி இல்லைன்னா 5 மணிக்காவது எந்திரிச்சிருங்க. அல்லேலூயா. ஆமாம், இந்த ஒரு வாரம் தொடர்ந்து இருக்குது ஜபம். இப்போயாவது வாங்க. எதுக்கு காலையில் ஜபங்களும் இப்படி வைக்கிறான்னு தெரியுமா உங்களுக்கு? உங்களுக்கு நல்ல பயிற்சி உண்டாகும். இப்படி நாம் 40 நாள் இப்படி காலையில் ஜபம் வைக்கிறது, பகல் வேலைகளை உபாசித்து ஜபம் வைக்கிறது, இதெல்லாம் ஏங்க செய்கிறோம்? எங்களுக்கு வேலை இல்லாமல் செய்கிறோம்னு நினைக்கிறீங்களா? இல்லை, உங்களை கிறிஸ்துவுக்குள் உருவாக்கணும். ஜபம், சோத்திரம், ஜபம் தான் உங்களை உங்களுக்கு குடும்பத்துக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும், உங்களுக்கு பாதுகாப்பை கொண்டு வரும். சோத்திரம். அதுக்காகத்தான் இதெல்லாம் நாங்கள் செய்கிறோம், ஸ்டெப் எடுக்கிறோம், உங்களுக்காகத்தான். இல்லை தனிப்பட்ட முறையில் நாங்கள் வீட்டில் ஜபிக்கிறது அது வேறு. வேதம் வாசிக்கணும், ஜபிக்கணும், கர்த்தருக்குள் வளரணுமா, நாளுக்கு நாள் வளருவோமாக. அல்லேலூயா. கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். சரி, 30ஆம் வசனம் வரைக்கும் வாசிச்சிட்டிங்களா? பார்த்தீங்களா? சொல்கிறார் பாருங்க. நித்தமும் பிதாவுக்கு மனமகிழ்ச்சியாக இருந்து எப்பொழுதும் அவர் சமூகத்தில் அப்படி கலிகூர்ந்தவர் தாங்க நம்ம ஆண்டவராக இயேசு. அல்லேலூயா. பரலோகத்தில் கலிகூர்ந்து கொண்டே இருந்தவரை அனுப்பி தேவகுமாரனாகிய என் குமாரனாகிய ஜீசஸ் இயேசுவே என்ன பண்ணோம்? நீர் மனுக்குல ரட்சிப்புக்காக போய் சிலுவையில் நீர் மறியும். அல்லேலூயா. அனுப்பி வச்சார். கீழ்ப்படிந்து அப்படியே வந்தார். சோத்திரம். பாருங்க, அதனால தான் சிலுவை சோத்திரம். அவருக்கு அந்த பாடுகள் சிலுவைகள்லாம் வரும்போது அவர் புறக்கணித்து ஓடலை, அதற்கு தேவ சித்தத்துக்குன்ற தன்னை ஒப்பு கொடுத்தார். அல்லேலூயா. சரி, இதெல்லாம் எவ்வளோ தியாக பலியாக நமக்காக சிலுவையில் மரித்திருக்கும் போது இரவெல்லாம் ஜெபித்த ஜெப வீரர். அல்லேலூயா. அதிகாலையில் எழுந்து போய் தனித்து போய் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருந்தார். அப்பா அப்படி இருக்கும்போது அவருடைய பிள்ளைகளாக நாம் எப்படி நம்மளும் ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டுமா இல்லையா? ஜெப வீரர்களாக நாங்கள் இருக்கணும், ஜெப வீராங்கனைகளாக நீங்கள் இருக்கணும். அல்லேலூயா. கோச்சிக்கூடாது, தூங்க மூஞ்சிகளாக இருக்கக்கூடாது. சொல்லுங்கள், நான் தூங்க மூஞ்சியாக இருக்கக்கூடாது. தூங்க வேண்டிய நேரத்தில் தூங்குவேன், காலையில் எந்திரித்து ஜெபிப்பேன். சொல்லுங்கள். இப்போ எனக்கும் சேர்த்து தான் நானும் தான் சொல்கிறேன். தூங்க வேண்டிய நேரத்தில் இரவில் தூங்கி இளைப்பாருவேன், காலையில் எழுந்து ஜெபிப்பேன். நானும் தானே சொன்னேன். சரி, இன்றைக்கி சொல்லியிருக்கிறீங்க. என்ன செய்யணும்? 4லேருந்து வர்றீங்க. இப்போ வந்தவங்க எல்லாம் வர்றீங்க. பார்க்குறேன் நான். என்ன சிரிக்கிற பார்த்தா சந்தேகமாக இருக்குது. வரணும். அல்லேலூயா. ஒரு வாரம் தான் இருக்குது. அதுவும் வெள்ளிக்கிழமை இது என்னைக்கு குட் ஃப்ரைடே அன்னைக்கு காலேஜ் ஜபம் இல்லை. ஏன்னா காலைக்கு வந்துட்டிங்கன்னா குட் ஃப்ரைடே ஆராதனைக்கு வர மாட்டீங்க. அதனால் குட் ஃப்ரைடே ஆராதனை அன்னைக்கு ஆமாம் காலையில் 9 மணிக்கு எல்லோரும் வந்துடுங்க.
8 மணி வரைக்கும் தூக்கிட்டு வருவாங்களா? சரி, அன்றைக்கி உங்களுக்கு ஒரு வேளை ஆனாலும் கூட 8 மணி வரைக்கும் தூங்கக்கூடாது, பழக்கம் கெட்ட பழக்கம் தான் அது, வேண்டாம். சோதரம் கொஞ்சம் முன்னாடி எந்திரிச்சிருங்க அன்றைக்கி. சோதரம் சரி, சோத்திரம். கர்த்தர் நல்லவர். கொலோசியர் 1:18 பாருங்கள். மரித்தோரிலிருந்து முதற் பேரானவர். சீக்கிரமாக போமா, சில வசனங்கள் பாருங்கள். அவரே சரீரமாகிய, அவருடைய சரீரமாக, யாருடைய சரீரம்? கிறிஸ்துவின் சரீரமாகி சபைக்கு தலையானவர் அவரே. நான் தம்பி இந்த வசனத்தை மாற்றி போடுங்கப்பா. கொலோசியர் 1:18 மரித்தோரிலிருந்து முதற் பேரானவர். 1:18 கொலோசியர் அவரே சபையாகிய சரீரத்துக்கு தலையானவர். யார்? நம்முடைய ஆண்டவராக இயேசு தான். எல்லாவற்றிலும் முதல்வராக இருக்க முடியும். பாருங்கள், எல்லாவற்றிலும் முதல்வராக யாரைத்தான் பிதா வச்சார்? கர்த்தராக இயேசுவை தான் வச்சார். தூதர் தேவதூதர்களை யாரை வைக்கல? கேப்ரியலையோ, கர்த்தர் சோதரம் உண்டாகட்டும், ரபேல் தூதர்னு சொல்கிறாங்க. அந்த ஆள் என்ன ஊழியம் பண்ணாருன்னே தெரில. ரபேல்னு ஒருத்தர் இது தேவதூதர்னு சொல்கிறாங்க, தெரியுமா? சோதரன். லூசிபரை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறோம். அவன் தூதனாக இருந்தவன் விழுந்து போனான், பெருமை அடைஞ்சி விழுந்து போனான். அடுத்து கேப்ரியேல், மிகாவேல் தான் சொல்லப்பட்டிருக்குது. இன்னொன்று ரபேல்னு ஒருத்தர் சொல்கிறாங்க. அது இதில் இங்கிலீஷ் பைபிள் எதுவும் அப்போ அவரை குறித்து சொல்லப்பட்டிருக்கான்னு எனக்கு தெரில. சோதரன் நான் எனக்கு இங்கே வந்ததுனால எனக்கு சொல்கிறேன். அவரே சபையாகி சரீரத்துக்கு தலையானவர், எல்லாவற்றிலும் முதல்வராக இருக்க முடியும். அவரே ஆதியும் மரித்தொருந்து எழுந்த முதற் பேருமானவர். அல்லேலூயா. ஆமாம், அவரே ஆதியும் தொடக்கம். ஆதியம்னு என்ன அர்த்தம்? தொடக்கமும் மரித்தொருந்து எழுந்த முதற் பேருமானவர். அல்லேலூயா. இந்த முதற் பேருமானவர்ன்ற அந்த வார்த்தைகளை நல்லா கவனிக்கணும். கர்த்தர் ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். சரி, அடுத்து பார்த்தீங்கன்னா வெளிப்படுத்தல் 1:5 வாசிங்க. வெளிப்படுத்தல் 1:5 2 வசனம் மட்டும் கொடுத்துட்டு போகிறேன். உண்மை பாருங்கள், நம்முடைய ஆண்டவர் யார்? உண்மையுள்ள சாட்சி. பாருங்கள், சில இடங்களில் சோத்திரம் பொய் சாட்சி சொல்லிடுவாங்க. எங்கே ஆமாம், கோர்ட்டுலாம் பொய் சாட்சி சொல்லி சோத்திரம் குற்றவாளி இல்லைன்னும், குற்றவாளி இல்லாதவர்களை குற்றவாளின்னு சொல்லி பொய் சாட்சி சொல்லி அந்த மாதிரி காரியங்களை செய்கிறவர்களின் மேலே கர்த்தர் கடுமையாக நடந்து கொள்வார். அல்லேலூயா. சரி, தெரிஞ்சு கொள்ளணும். உண்மையில சாட்சி மரித்தோர்ந்து முதற் பிறந்தவரும் பூமியின் ராஜாக்களுக்கு அதிபதி. சோதரம். பூமியின் ராஜாவுக்கெல்லாம் அதிபதியாக இருக்கிறவர் ஆண்டவராக இயேசு தான், கர்த்தராக இயேசு தான். இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு என்ன உண்டாகட்டும்? கிருபையும் சமாதானமும் அவர் மூலமாக தான் உண்டாகும். ஆமென். அல்லேலூயா. நமக்கு கிருபையும் வேணும், சமாதானமும் வேண்டும். அல்லேலூயா. சரி, கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். கர்த்தர் நல்லவர். அடுத்து பார்த்தீங்கன்னா 5வது நான் போகிறேன். ரோமர் 8:29 அநேக சகோதரர்களுக்குள்ளே முதற் பேரானவர்னு இருக்குது. அநேக சகோதரர்களுக்குள்ளே இது ஒரு நல்ல ஒரு பாக்கியம் பாருங்கள். அவர் நமக்கு ஆண்டவர், நம்மளுக்கு கர்த்தர். ஏசப்பா நமக்கு ஆண்டவர், நம்முடைய கர்த்தர். இன்னொரு விதத்தில் எஜமான், இப்படிலாம் நம்ம சொல்லலாம். இப்படிலாம் இருந்தாலும் அவர் தேவன், இரட்சகர், ஆண்டவர், இப்படிலாம் நம்ம சொல்லப்பட்டாலோ அவர் இன்னொரு விதத்தில் நமக்கெல்லாம் முதற் பேரானவராக, அது சகோதரர் நம்ம மூத்த சகோதரராக அவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இருக்கிறதாகவும் வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. அதான் ஒரு இடத்துல அவர் பிள்ளைகள் மாம்சத்தை இரத்தத்தை உடையமா இருக்க அவரும் அவர்களைப் போல் ஆனார் என்றவர்கள். ஒன்று நம்மளை போல ஏன் அவர் மாம்சமும் ரத்தம் உடையவராக ஆனார்னா நாம் அப்படி இருக்கிறோம். மாம்ச ரத்தமாக உடையவர்களாக இருந்ததுனால அவர் அப்படி பிறக்க வேண்டிய அவசியமாக இருந்துச்சு. அது ஒரு பகுதியா. இன்னொரு பகுதி என்னன்னா, இப்போ வாசிங்களேன். கர்த்தர் சோதரர் ரோமர் 8:29 இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்குறித்தாரோ தம்முடைய குமாரன் அநேக சகோதரர்களே முதற் பிறவனாக இருக்கும் பொருட்டு, ஆண்டவரை இயேசு தான் முதற் பிறவனாக இருக்கும் பொருட்டு என்ன செஞ்சாராம்? தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாயிருப்பதற்கு முன் குறித்திருக்கிறார். அல்லேலூயா. பார்த்தீங்களா? முன்னே அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாயிருப்பதற்கு, அவருடைய சாயலுக்கு ஒப்பாயிருப்பதற்கு நாம் முன்குறிக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் சகோதரம் உண்டாகட்டும். அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா எபேசியர் 1:5 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் 6ஆம் வசனத்தை வேகமாக வாசிங்க. பிரியமானவருக்குள் நாம் தமக்கு தந்தரினதான தம்முடைய கிருபையின் மகிமைக்கு புகழ்ச்சியாக தாமோது அவருடைய தயவுள்ள சித்தத்தின்படி நம்ம இயேசு கிறிஸ்து மூலமாய் சுவிகார புத்திரராகும்படி முன்குறித்திருக்கிறார். அல்லேலூயா. சுவிகார புத்திரராய் இருக்கிறவங்க கையில் வைத்து அல்லேலூயா சொல்லுவோமா?
சுவிகாரம், நீங்களாம் சுவிகார புத்திரிகள். அல்லேலூயா. ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்தவங்களாம் எவ்வளோ பெரிய பாக்கியம் பார்த்தீங்களா? பிள்ளைகள். அடுத்து என்ன சொல்கிறோம்? புத்திரர்கள் புத்திரிகள் அப்படின்றது இன்னும் உயரமான ஒரு ஸ்தானம். கர்த்தர் சோதரம் உண்டாகட்டும். சரி, இந்த சுதந்திரவாளிகளை ஆகுவது எப்படி அப்படின்னு பார்க்குறோம். ஒன்று, அநேக சாதுக்களே முதற்பரானவராய் ரட்சிக்கப்பட்ட யாவருக்கும் ஆண்டவர் மூத்த சகோதரர் போல ஒரு நிலவரத்தில் இருக்கிறார். அதே சமயத்தில் அவருடன் சுதந்திரவாளிகளாக இருக்கிறோம். அவருடன் யார் சுதந்திரவாளிகள் என்று சொல்லும்போது ரோமர் 8:15, நாம் அவருடன் சுவிகார புத்திரர்கள். வாசிக்கலாம். ரோமர் 8:8 15 வசனம். அந்தபடி திரும்பவும் பாருங்க, அடிமைத்தனத்தின் ஆவி என்ன செய்யும்? ஆமாம், தூங்க விடாது. தூக்கத்தில் ஒரே சோத்திரம் என்ன செய்யறது? பயம், திகில் வருதோ, யாருக்கு அப்போ அந்த மாதிரி வருதோ, அடிக்கடி கெட்ட கனவு வருதோ, அவங்களுக்கு அடிமைத்தனத்தின் ஆவினால் ஆட்கொட்டப்பட்டிருக்கிறானுன்னு அர்த்தம். அதுக்கு நல்லா ஜெபிச்சு கண்ணீரோடு உபவாசம் போட்டு ஜெபம் பண்ணி, ஆண்டவரே இப்படிப்பட்ட பாதிப்பிலிருந்து என்னை விடுதலையாக்கும். அல்லேலூயா. நல்ல தூக்கம் வரணும். அது சோத்திரம். நல்ல தூக்கம்னா என்னது? எப்படி விடிய விடிய தூங்குறதில்ல. நல்ல இரவு நேரத்தில் தூங்குகிற நேரத்தில் தூங்கி எந்திரிக்கிற நேரத்தில் எந்திரிக்கிறது. அப்படித்தான், அதை தானே சொல்ல வர்றேன். சரியா? ஆமாம். அதாவது தமக்கு பிரியமானவனுக்கு நித்திரை அளிக்கிறாராம். ஒரு சிலர் தூக்கம் வர்றதில்லை தெரியுமா? சோத்திரம். தூக்கம் வர்றதில்லை. ஆனால் தூக்கத்தை கொடுக்கறதுக்கு கூட ஆண்டவருக்கு கிருபை வேணும்னு இருக்குது. சோத்திரம். சரியா? அதே சமயத்தில் அவருடைய கிருபையினாலே அதிகாலையில் நான் எழுந்து அப்படின்னு தாவீது சொல்கிறாரு. அவருடைய கிருபையினால் அதிகாலமே கர்த்தரை தேடுகிறேன். அல்லேலூயா. ஏன்னா அதுக்கும் ஒரு கிருபை வேண்டும். காலையில் எந்திரிச்சு ஜெபிக்கிறதுக்கும். ஆமாம், இந்த 4:30 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு சோத்திரம். ஆண்டவருடைய பிள்ளைங்க வராங்க. சோத்திரம். 4:30 மணிக்கெல்லாம் எந்திரிப்பீங்க. ஒரு 4:30 5 கூட எந்திரிப்பீங்க. எப்படியும் 5:30 மணி ஜபத்துக்கு வர்றாங்களே காலையில். ஜபம் இருக்கிறது தெரியுமா? அது முடிய போகுதுன்னு அந்த ஒரு இன்னும் கொஞ்சம் நாள் தான் அது முடிய போகுது. அதான் சொல்லியிருக்கீங்களே இன்றைக்கி நாளையிலேருந்து வர்றேன்னு. பார்ப்போம். சரி. அந்தபடி திரும்ப பயப்படுகிறது. நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிடப்படுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். அப்பா பிதாவே அப்படின்னு சொல்லிட்டு யார் ஜெபிக்கல தெரியுமா? இஸ்ரவேலர்கள் ஜெபிக்கல. அந்த புத்திர சுவிகாரத்தின் ஆவியே ஏசப்பா மூலமாக தான் நம்ம சோத்திரம் பெற்றிருக்கிறோம். பரலோகத்தின் தேவன் நமக்கு அப்பா பிதாவே என்று கூப்பிடப்படுகிற பாக்கியத்தை கொடுத்துருக்கிறார். அல்லேலூயா. சோத்திரம். ஒரு சிலர் சொல்கிறது, ஜீசஸை அப்பான்னு சொல்லாத. அப்பான்னு சொன்னால் என்னையா தப்பு? சோத்திரம். பிதாவின்னு சொல்லணும். பிதாவை பார்த்து பிதாவின்னு சொல்லுவோம். அப்பான்னு பார்த்து ஏசப்பா அப்பான்னு சொல்லுவோம். சரி, சாத்தானை பார்த்தா சொல்ல போகிறாங்க அப்பான்னு. கர்த்தரை அப்பான்னு சொல்கிறாங்க. சொல்கிறது ரொம்ப பெரிய ஞானிகள் மாதிரி பேசுகிறது. ஏசு அப்பான்னு சொல்லக்கூடாது இப்படிலாம் சொல்கிறாங்க. ஏடக்கூடமாக சில ஆளுகள் கிறிஸ்தவங்களே பைபிளை வச்சுக்கிட்டு சோத்திரம் அதெல்லாம் இப்படி குறை பேசிக்கிட்டு திற ஆளுகள்லாம் இருக்குது. சோத்திரம். அப்பான்னு சொல்லக்கூடாது. சோத்திரம். இந்த வேதமே என்ன சொல்லுது? நான் அடிமைத்தனத்தை ஆவியை பெறாமல் என்ன ஆவியை பெற்றிருக்கிறோம்? அப்பா பிதாவே என்ற கூப்பிடப்படுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றிருக்கிறோம். அப்போ அப்பா பிதாவேன்னு கர்த்தரை ஆராதிக்கிறது அவசியம் என்று வேதம் சொல்லுகிறது. ஜெபிக்க வேண்டியது அவசியம் என்று சோத்திரம் வேதம் சொல்கிறது. இந்த அடுத்து கடைசியாக சொல்லி முடிக்கிறேன். எபிரேயர் 12:23 முதற் பெறானவர்களின் சர்வசங்கமாகிய சபை. கடைசியில் முடிக்கிறேன். சோத்திரம். வாசிக்கலாம். பரலோகத்தில் பேரெழுந்திருக்கிற எபிரேயர் 12:23 பரலோகத்தில் பேர் எழுதியிருக்கிற முதற் பெறானவர்கள். நம்ம பேரெல்லாம் எழுதியிருக்கு. பரலோகத்தில் எழுதியிருக்கிறா? இப்போ சொல்லுங்கள், எப்போ எழுதப்பட்டுச்சு நம்ம பேர் பரலோகத்தில்? ஞானஸ்நானம் எடுக்கும்போது நம்ம பேர் ஜீவபுஸ்தகத்தில் எழுதப்பட்டுச்சா? ஜீவபுஸ்தகத்தில் எழுதப்படணும். ஆட்டுக்குட்டியான ஜீவபுஸ்தகத்தில் எழுதப்படணும். ஜீவபுஸ்தகத்தில் கர்த்தர் சோத்திரம் உண்டாட்டு நீங்கள் ஞானஸ்நானம் எடுக்கும்போது பேர் எழுதப்பட்டுருச்சு. ஆட்டுக்குட்டியான ஒரு ஜீவபுஸ்தகத்தில் அபிஷேகம் பெற்றிருந்தால் தான் எழுதப்படும். அது எழுதப்பட்டுருச்சா? அபிஷேகமா? என்ன அடிக்கடி சொல்கிறீங்க, ஒன்றும் புரிய மாட்டேங்குதே. என்ன அதுக்கு ஸ்பெஷல் கிளாஸ் எடுப்போமா? அபிஷேகத்துக்குன்னு ஸ்பெஷல் கிளாஸ் எடுக்கணுமா? சோத்திரம். நீங்கள் அப்போஸ்தலர் புத்தகம் 2ஆம் அதிகாரத்தை வாசி பாருங்கள். 1-2 வாசிங்கன்னா சோத்திரம் அது குறித்து தான் தெளிவு இருக்குது. அதற்கு முன்பாக யோவான் புத்தகத்திலே ஆண்டவர் சொல்லிட்டார், அபிஷேகம் பெற வேண்டியது அவசியம். இப்போ தான் உங்களுக்குள்ளே வந்து வாசம் பண்ணுவார்னு. சோத்திரம். அதெல்லாம் ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருக்கிற மாதிரி இருக்குதே. நாங்கள்லாம் அப்படி நாங்கள் எங்கள் 80-90 அப்படி வாஞ்சித்து பெற்றுக்கொண்டாங்க. அது அந்த அந்த மாதிரி ஒரு பொற்காலம் மாதிரி. நான் தான் பொற்காலம்னு சொல்லுவேன்.
சோதரம் எங்களுக்கு முன்னாடி பரிசுத்தவான் இருக்கிறவர்களுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுகிறேன். 70 அப்படிலாம் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவங்கலாம் அப்படியே நல்லா ஒருத்தர் கூட அபிஷேகம் பெறாமல் இருக்கவே மாட்டாங்க. ஞானஸ்தானம் எடுத்தவங்க எல்லாரும் அபிஷேகப்பட்டிருப்பாங்க. அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்க. ஹல்லேலூயா. சோதரம் தலைகெல்லாம் நின்று நீர் பாட்டுக்கு தண்ணி குடுமையா, எங்களுக்கு அதில் விருப்பம் இல்லை ஐயா அப்படின்னா அது உங்கள் பாடு. ஹல்லேலூயா. நான் இவ்வளோ சொல்லி பார்த்துட்டேன்ல, சொல்லி பார்த்து நீங்கள் பெறலைன்னா யார் தப்பு? ஆண்டவர் தரமாட்டான்னு சொல்கிறாரா? பைபிளில் எங்கேயாவது காமிக்க முடியுமா? நான் தரமாட்டேன் உனக்கு, அவங்களுக்கு தான் கொடுப்பேன், இவங்களுக்கு தான் கொடுப்பேன் அபிஷேகத்தை, உனக்கு தரமாட்டேன்னு அது ஆண்டவர் சொல்லியிருக்காரா? நான் எங்கேயும் உங்களை விட மாட்டேன், சுற்றி முடிச்சு எப்படியாவது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கணும், உங்களை நிரப்பணும். ஆமாம், அம்மா கண்ணை மூடாதீங்கம்மா. ஆமாம், இந்த முடிக்க போகிறேன். சரி எந்திரிச்சிருங்க நின்றுக்கிட்டே நம்ம வசனத்தை கேளுங்க, அப்போ தான் தூக்கம் வராது. இந்த நின்றுக்கிட்டே சரி எந்திரிச்சிருங்க, நான் முடிக்கிறேன்டா இருந்தான். பரலோகத்தில் பேரெழுதிக்கிறார் எபிரேயர் 12:23, பரலோகத்தில் பேரெழுதியிருக்கிற முதற் பெறானவர்களின் சர்வ சங்கமாகிய சபையினிடத்திற்கும் யாவருக்கும் நியாயாதிபதியாகிய தேவனிடத்திற்கும் பூர்ணமாக்கப்பட்ட நீதிமன்ற ஆவியலிடத்திற்கும். இன்னும் அடுத்த வருஷம் கூட என்ன சொல்லப்படுகிறது? புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசுவின் இடத்திற்கும். எங்கே போக போகிறோம்? இயேசுவின் இடத்துல போயிட்டோம்னா, பரலோகத்துக்கு போயிட்டோம்னா இயேசுப்பா பார்க்க போகிறோம். அடுத்து பிதாவை, அடுத்து பரலோகத்தினுடைய மகிமையை பார்க்க போகிறோம். இங்கே கொடான கொடி தூதர்களை பார்க்க போகிறோம். சோத்திரம். அப்போ பார்க்கலாம், நன்மையானவர்களை பேசுகிற ரத்தமாகிய தெளிக்கப்படும் நன்மையானவர்களை சோத்திரம் பேசுகிற நன்மையானவர்களை பேசுகிற தெளிக்கப்படும் ரத்தம். ஆனால் ஏன் அந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது? சோத்திரம். பரிசுத்தவான் தான் நீதிமானாகிய ஆபலின் ரத்தம் என்ன பண்ணல? நன்மையானவர்களை பேசலை, பழி வாங்க சொல்லி கேட்டது. இன்னும் ஒரு கூட்டத்துடைய இது பாருங்கள், இது ரத்த சாட்சியாக மரித்தவர்கள் கூட ரத்தம் என்ன கட்டுச்சுன்னா, எங்கள் ரத்தத்துக்கு எவ்வளோ நாள் பழி வாங்காமல் இருப்பேன்னு கேட்டாங்களாம். வெளிப்படுத்தல் விசேஷத்தில் இருக்கா? ஆச்சரியமாக பார்க்குறீங்க அப்படியே. இப்போ வீட்டில் போய் வாசித்து பாருங்கள், வெளிப்படத்தில் கண்டுபிடிச்சி வந்து சொல்லணும் எந்த இடத்துல இந்த வார்த்தை. எப்பா நேரம் இல்லை, எந்திரிங்க எந்திரிங்கன்னு முதலே சொன்னேன், உட்காந்துருக்கிறீங்களே இன்னமும். சகோதரர்கள் சில பேர் எந்திரிச்சிட்டாங்களே. ஆமாம் எந்திரிச்சிருங்க. ஏன்னா நல்லா தெளிவாக இருக்கிறீங்களா? ஜோபத்தை முடிச்சிருவோமா? சரி, ரைட்டு. கர்த்தரா இயேசு கிறிஸ்து முதற் பேரானவர். கர்த்தர் எபிரேயர் 1:6 கர்த்தர் இயேசு பிதாவுக்கு முதற் பேரானவர். அல்லேலூயா. லூக்கா 2:7 மரியாளுக்கு அவர் முதற் பண்ணார்வனாக கர்த்தர் ஸ்தோத்திரம் கொடுத்திருந்தார். கொலோசியர் 1:18 மரித்தோரிலிருந்து முதற் பெறானவராக ஆண்டவர் மரித்தோரிலிருந்து முதற் பெறானவராக உயிர்த்தெழுந்தார். ரோமர் 8:29 அநேக சகோதரர்களே முதற் பெறானவர். எபிரேயர் 12:23 முதற் பெறானவர்களின் சர்வ சங்கமான சபையை ஸ்தாபித்தவர். அல்லேலூயா. கர்த்தர் சோதனை இப்படி பாக்கியமெல்லாம் இருக்குது. நேரம் இல்லை, வீட்டில் போய் தியானிச்சு கொள்ளுங்க. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். பரிசுத்தமுள்ள நல்லதவனே, சிவனுள்ள பிதாவே சோதரம், கிருபை இறக்க நிறைந்த நல்ல தகப்பனே, இந்த மனமகிழ்ச்சியான ஆண்டவரே, இந்த நல்ல கால வேளைக்காக நன்றி சொல்லுகிறோம். காலை தோறும் இது கிருபைகள் புதிதாக இருக்கிறபடியால் நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, உடைய கரம் எங்களோடு இருந்து ஆண்டவரை தொடர்ந்து எங்களை ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்தட்டும். வந்திருக்கிற சபையார் யாவரையும் தனித்தனியாய் பேரபராய் குடுகுணமாய் சந்ததியாய் ஆசீர்வதித்து ஆண்டவருடைய கிருபையின் கரத்துக்குள்ளாக மூடி பாதுகாத்து வழி நடத்தும். ஜெபங்களும் பதில் தாரும். இயேசுவின் ரத்தம் செய்யும். இரட்சகர் இயேசு நாமத்தில் வேண்டிக் கொள்ளும் நல்ல பிதாவே. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்கள் வருவது